செக் செக். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நான் மயங்கியே நேர்வழி விட்டதன்றி, கண் போன போகை பின்பற்றினே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இந்த கூடைக்கு தூக்குஜமாக அன்பு சோதரர் பிரபாகரன் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் நீதியும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, நீர் தந்த இந்த அருமையான சாயந்தர வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை தொடங்கி இந்த மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து உமது திவ்ய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டின மேலான தயவுள்ள கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறதான உண்மை தேவனே, அப்பா, இந்த வேளையிலும் தகப்பனே, அப்பா, உமது சமூகத்தை நோக்கி பார்க்க, அப்பா, இந்த இடத்திலே தகப்பனே, அப்பா, நீர் எங்களை எல்லாம் சகோதர சகோதரிகளாய் ஒன்று கூடி உமது நாமத்தை மகிமைப்படுத்த இந்த இடத்திலே கடந்து கொண்டு, அப்பா, உமது எங்களுக்கு அப்பா இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் உடைய ஒரே பேரான குமாரனும் எங்களுக்கு கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாய் உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை தகப்பனே, மதியத்திற்கு மேலும் தகப்பனே, நாங்கள் என்ன செய்வோம் என்று ஏங்கிக் கொண்டிருந்த வேளையிலும் அப்பா, நீர் எங்களுக்கு தகப்பனே கிருபையாய் ஈவாய் நீர் தகப்பனே மீண்டுமாய் எங்களுக்கு அப்பா உம்மை நோக்கி பார்க்க இந்த இடத்துல வந்து தகப்பனே ஆராதனை கலந்து கொள்ள திரும்பவுமாய் உமது சத்திய வேட பாடங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் உமக்கு மிக நன்றி அறிந்த உள்ளத்தோடு உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். அப்பா, இந்த இடத்திலும் தகப்பனே நாங்கள் கூடி வந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா அந்த வேதத்துள்ள வார்த்தைகளே தகப்பனே சகோதரர்கள் தகப்பனே எங்களுக்கு
தகப்பனை தியானித்து கொடுக்க அப்பா அதைகளை நாங்கள் தகப்பனை விருப்பத்தோடு ஆர்வத்தோடு கேட்டு அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். கொடுக்கிறதான கேட்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் அது எங்களை அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நேராக உம்முடைய அப்பா உம்முடைய குமாரனின் தகப்பனை அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் தகப்பனை பரலோக ராஜ்யம் சென்றடைய அப்பா எங்களை வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். வந்திருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் மது கரத்தில் கொடுக்கிறோம். பேசுகிறதான தாசரையும் மது கரத்தில் கொடுக்கிறோம். நீர்தாமை மீது உள்ள வேலைகளை எல்லாம் பொறுப்படுத்திக்கொள்ள வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அமர்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த ஒரு வருடமாக கிட்டத்தட்ட 40 வாரம் YMCAல அடிப்படை வேதாகம சத்தியம் வகுப்பு நடத்தப்பட்டது. அதன் நிமித்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 பேர் நம்ம சபையில் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் அடிப்படையான சத்தியங்கள் மாத்திரமல்ல, அட்வான்ஸ் சப்ஜெக்ட் கூட கொடுக்குறதா சகோதரர் தீர்மானிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் கூட இந்த வாரத்துலேருந்து கிட்டத்தட்ட 2 மாதம், இது மே இல்லைங்களா, ஜூலை வரை கடைசி வரைக்குமே தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் சண்டே ஈவினிங் கிடக்குது. மேலும் வராதவர்கள் கூட தொடர்ந்து வரும்படியாக கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் கூட செய்தியின் தலைப்பு என்னென்னு பார்க்கும்பொழுது உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பின் கீழ் அன்பு சொல் நித்தின் அவர்கள் தூது கொடுக்கும்படி சபையின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக்கொண்டு, தேவன் கொடுத்ததான ஒரு விசேஷமான ஒரு நாளில் கூட தொடர்ச்சியாக நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி கடந்த ஒரு 40 வாரங்களாக வேதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான வேத பாடங்களை கற்றுக்கொண்டு தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இன்னும் மேலும் பிரயோஜனமாக இருக்கும் வகையில் ஆல்ரெடி ஞானஸ்தானம் எடுத்த நம்ம அனைவருக்கும் கூட மீண்டுமாக தேவனுடைய திட்டங்களை ஒரு முறை நாம் ரீகால் பண்ணுவதற்கு கூட இந்த ஒரு நாளில் தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பேசிக் சப்ஜெக்ட்ஸ் கேட்டுட்டு தொடர்ந்து உயிர்த்தெழுதல் நம்ம நிறையா பாடங்கள் வந்து இனி ஆராதனைகளில் வந்து சகோதரர்கள் நிறையா எடுக்கும் பொழுது சில பாடங்கள் நம்மளால் புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ஏற்பாடு தான் ஈவினிங்கில் இன்னும் சில பேசிக்ஸான விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த நாளில் நம்ம வகுப்பை தொடங்கியிருக்கோம். இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா, 4 வகுப்பார் வந்து தேவனுடைய திட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 4 வகுப்பாருடைய உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும், உயிர்த்தெழுதல் எப்படி நடைபெறும், அவர்கள் என்ன ஒரு சரீரம் தேவன் கொடுக்க போகிறார், அவர்கள் உயிர்த்தெழுந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன சொல்லலாங்க, கேள்விப்பட்டிருப்போம்ல உயிர்த்தெழுதல். மரணத்திலேருந்து என்ன பண்ணுறது, எழுந்து இருக்கிறது. ஆனால் மறிச்சிருக்கிற எல்லாருமே மரணத்தில் இருக்காங்களான்னு கேட்டால் தேவனுடைய பார்வையில் அவர்களெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா நித்திரையில் இருக்காங்க. அப்போ உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையுடைய மூல வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனஸ்தாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அனஸ்தாசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீண்டுமாக எழுந்து நிற்பது. ஒரு தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை தட்டி எழுப்புனா அவர் எழுந்து நிற்கிறார் இல்லைங்களா. இதைத்தான் வந்து வேதாகமும் உயிர்த்தெழுதல். அப்போ உயிர்த்தெழுதல் அப்படின்ற விஷயம் என்னன்னா மீண்டும் அவர்களை எழுப்பி நிற்க வைக்கிறது தான் உயிர்த்தெழுதல். ஆனால் அவங்களுக்கு உயிர் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற விஷயம் வேற, உயிர் அடைதல் அப்படிங்கிற விஷயம் வேற. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது வேற, உயிர் அடையிறது அப்படின்றது வேற. உயிர் தெழுற எல்லாருக்கும் தேவன் சில விஷயங்கள் கொடுப்பார் உலக ஜனங்களுக்கு. அது அவர்கள் சரியாக செஞ்சாங்க தான் முழுசாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஜீவன் கிடைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற வார்த்தையுடைய கிரேக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா G386. அனஸ்தாசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாண்டிங் அப் அகைன், மீண்டுமாக எழுந்து நிற்பது. அப்போ நம்ம நிறைய இடங்களில் கவனிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் பண்ணும்போது கூட லாசரு உயிர் தெழுப்பும் போது கூட அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார். அவன் என்ன பண்ணல, அவர் மறிக்கல, அவர் நித்திரையாக இருக்காருன்னு. அதே போல தான் உயிர் தெழுதல் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு மீண்டுமாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு பார்க்கணும். சரி, இந்த உயிர்த்தெழுதல் வேதாகமத்தில் என்ன ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து
அதிகமாக வேதாகமத்தில் பேசினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு அதிகாரம் முழுக்க என்ன பண்ணுறாருன்னா இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவர் வந்து பேசுகிறார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். ஸோ சில வசனங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா எடுக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். பாருங்க, அப்போ உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பூமியில தேவன் பண்றார் அப்படின்னா முதல் உயிர்த்தெழுதல் அல்லது உயிர்த்தெழுதலுடைய முதல் பலன் யார் அப்படின்னு வேதாகமம் சொல்லுதுன்னா இயேசு கிறிஸ்து அப்படின்றார். நம்ம எதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்னா, இப்போ லாசரு உயிரோடு எழுந்தது, ஒரு சிறு பெண்ணை என்ன பண்ணுறாருன்னா அவர் நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுப்புனது, இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். உயிர் தெழுதல் அப்படின்னா கம்ப்ளீட்டாக மறித்து தேவனுடைய திட்டத்தில் அவர்கள் உயிரோட வர்ற விஷயத்தை பற்றி இங்கே பேசுது. லிட்டரலாக நடந்த அற்புதத்தை பற்றி பேசல. அப்படி பார்த்தா எலிசா மறித்த பிறகு அவருடைய உடல் எலும்பு பட்டு ஒரு இறந்த மனுஷன் என்னானாருன்னா உயிர் பெற்று. ஸோ அந்த விஷயத்தை பற்றி பைபிள் இங்கே பேசல. அதெல்லாம் ஒரு அற்புதம், ஒரு மிராக்கல் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே சொல்கிறது என்னென்னா மறித்த மனுஷனுக்கு தேவன் மீண்டும் வாழ்வு கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த உயிர்த்தெழுதலை பற்றி இந்த வசனங்கள் பேசுது. அப்போ உயிர்த்தெழுதலுடைய ஆர்டரில் முதல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதற் பலன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த முதல் பலன்கிற வார்த்தையை வேற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அறுவடை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அறுவடையெல்லாம் முதற் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் அறுவடை பண்ணுற கதிர்கட்டு, முதல் அறுவடை பண்ணக்கூடிய பழங்கள் அப்படின்னா முதற் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பழைய ஏற்பாடில் கூட நம்ம கவனித்து பார்த்தோம்னா, அறுவடை செஞ்சோன்னே முதல்ல அந்த கதிர்கட்டை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து அசைவாட்டுவாங்க. இது வந்து பைபிளில் ஒரு பண்டிகையாகவே இருக்கும், அசைவாட்டும் நாள் அப்படின்னு இருக்கும். எக்ஸாக்டாக அதனுடைய பொருள் தான் யாருன்னா இயேசு கிறிஸ்து முதல் பலனை என்ன பண்ணுறாருன்னா உயிர்த்தெழுறார். ஸோ இயேசு கிறிஸ்து மட்டும் முதல் பலன் இல்லை, அவரோடு கூட அவருக்கு அப்புறமா முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி தேவன் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன் எல்லாருக்கும் புரியறதுக்காக. ஸோ அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபை. இந்த சபை யாருன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லலாம்? 1,40,000 பேர். ஓகே, நம்ம தான் அப்படி நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா இதற்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓடிட்டு இருக்கோம். சரி, சபைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு, நீங்க என்னோட கூட என்ன ஆவீங்க, பரலோகம் வருவீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எங்கேயாவது சொல்லியிருக்காரா? காலையிலேயே பாதி சப்ஜெக்ட் பேசியாச்சு, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்க சொல்றாருன்னா தான் மரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன சொல்ற, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்ப ரொம்ப அருமையா சொல்றார். அவர் இருக்கிற இடத்துல சபையின் பிள்ளைகளை என்ன பண்ண போறாருன்னா கூட்டிட்டு போக போறாருன்னு பார்க்குறோம். இப்போ சபையின் பிள்ளைகள் யார் அப்படின்னு கேட்டா நம்மளால சில பேர்கள் சொல்ல முடியுமா? நம்ம இருப்போம்னு விசுவாசிக்கலாம், நீங்க அந்த பாயிண்ட்டுக்காக இல்லை. இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்துக்கு அப்புறம் வாழ்ந்த அநேக ஸ்தேவான், நான் போட்ட 2 பேரையும் எப்படி நீங்கள் போட்டீங்கன்னு தெரியலையே. ஸ்தேவான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, கரெக்டாக இல்லைங்களா? அப்போஸ்தலரில் இருக்கக்கூடிய நிறைய பேர், உதாரணத்துக்கு பர்னபா, நம்ம நிறைய பேரை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் கணிக்கலாம். யாருக்கெல்லாம் தேவன் அருமையான ஒரு சர்டிஃபிகேட் பைபிளில் கொடுத்துருக்காரோ அவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக என்னவா வருவாங்கன்னா சபையின் பிள்ளைகளாக உயிர்த்தெழுவாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இவருடைய உயிர்த்தெழுதல் எப்போ அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இவங்களுக்கு எல்லாம் மேலான ஆசீர்வாதம் இருக்குது. இந்த வரிசையில் கடைசி நபர்களாக தான் இந்த விசுவாசத்துக்குள்ள யார் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரும். கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு சரீரத்தில் ஆண்டவர் தலையாக இருக்கார், கரெக்டுங்களா? புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போஸ்தலர்கள் கழுத்து பாகமாக இருக்காங்க, அதுக்கு பின்னாடி வந்து அநேக பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு அங்கங்களாக இருக்கும்போது நாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியாக இருக்கும். ஸோ சரீரத்தில் கடைசி அங்கம் எதுன்னா பாத அங்கம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிஷேகம் பண்ணது என்னமோ ஆரோனை தான். என்ன வசனம் பேசுகிறேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 133ஆம் சங்கீதம். ஆரோன் மேலே அபிஷேகம் பண்ணாலும் ஆரோனுடைய சரீரம் முழுக்க அந்த அபிஷேகம் போகிற மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் அந்த பிளஸ்ஸிங் இல்லை, தேவனுடைய பரிசுத்தாவி ஒட்டுமொத்த சபைக்கும் அந்த பிளஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்து முதல் பலன், அதுக்கப்புறம் இமீடியட்டாக தேவன் யாருக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறாருன்னா சர்ச் கிளாஸ் சபை, அவங்களுடைய இலக்கம் வந்து 144,000 பார்க்கணும். ஸோ இவர்கள் குறித்து எங்கே இருக்குது, இவர்கள் உயிர்த்தெழுவாங்க இப்படிங்கிற விஷயம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு விசேஷமான விஷயம் நம்ம படிக்கிறோம். என்ன படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா? பேசிக்கல தானியேல் 12னாவே சில விஷயம் இருக்கும், ஒரு கணக்கு வரும், அவர் எப்போ 2ஆம் வருகையில் வருவார், இதெல்லாம் படிச்சிருப்போம். அதில் ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம்.
இந்த சபைக்கு தேவன் என்ன பேர் வைக்கிறார்னா நட்சத்திரங்கள் அப்படின்னு பேர் வைக்கிறார். வாசிக்கலாம் தானியேல் 12:3. தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்ப நல்லா கவனிக்கலாம். ஞானவான்கள் அப்படின்றவங்க யாரை பத்தி எங்க பேசுறாருன்னா 1,40,000 பேர் சபையை குறித்து பேசுறார். அவங்கள பத்தி என்ன ஒரு விஷயம் சொல்றாருன்னா, நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்ன பண்ணுவாங்க. அப்போ சபைக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா, அவங்க என்றென்றைக்கும் இருப்பாங்க தேவனுடைய சமூகத்தில். அப்படின்னா அவர்களுக்கு என்ன இல்லைன்னா, ஒரு முறை உயிர் தெழுந்தாச்சு, நான் அவங்களுக்குன்னு சொல்றது நமக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு முறை உயிர் தெழுந்துட்டாங்க அப்படின்னா தேவனுடைய கிருபையில அவங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில மரணமே கிடையாது. தேவ சமூகத்துல தேவ சாயலாகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழேன்னு பார்க்கணும். அந்த ஒரு மாபெரும் அழைப்புக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா அழைக்கப்பட்டிருக்கோம். இப்போ நம்முடைய அடுத்த கேள்வி, சரி இப்படி ஒரு வகுப்பார் இருக்காங்க, இவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் என்ன சொல்லுது, கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்லிட்டு போன வசனம் தான், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களை என்ன பண்ணுவேன், கூட்டிகிட்டு போவோம். இப்போ அந்த வசனத்தை தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சார், 3 நாள் ஏறக்குறைய குழியில் இருந்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், 40 நாள் அநேகருக்கு என்ன ஆனார், தரிசனமானார், ஏறக்குறைய 11 முறை கிட்டத்தட்ட தரிசனமாகிறார். அதுக்கப்புறம் அவர் மகிமைக்குள்ள போயிட்டார். இப்போ என்ன சொல்றாருன்னா, நான் திரும்ப வந்து உங்களை என்ன பண்ணுவேன், அந்த உங்களை அப்படின்ற வார்த்தை ஸ்தேவான், பவுல், பேதுரு, இன்னைக்கு இருக்கிற நம்ம எல்லாருக்குமே என்ன ஆகும்னா பொருந்தும். அப்போ கேள்வி, உயிர்த்தெழுதல் என்ன ஆயிருக்கணும், இப்போ நடந்திருக்கணுமே அப்படின்னு கேட்டா நம்முடைய அடுத்த கேள்வி, ஓகே உயிர்த்தெழுதல் நடந்திருக்குமா இல்லையாங்கிறத பைபிள் வசனத்தில் என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் டாக்டரினா நம்ம உங்களுக்கு சொல்றோம், உயிர்த்தெழுதல் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, நடந்துருச்சு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஸ்தேவான், பவுல், பேதுரு போன்ற பரிசுத்தவான்கள் இன்னமும் மரிச்ச அந்த குழியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவாங்க. கிறிஸ்துவுக்காக உண்மையா வாழ்ந்துட்டாங்க. அவர் போகும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, நான் போயிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்ட்டார். அப்போ அவர் வந்து 140 வருஷத்துக்கு மேல ஆயும் இன்னமும் அவர்கள் குழியில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, எங்க பிரதர் அவங்க உயிர் தெழுந்துட்டாங்கன்னா காணுமே. இப்போ கேள்வி, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார், அவரை நம்மளால பார்க்க முடியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பைபிள் என்ன ஆதாரம் கொடுக்குது. இப்போ நம்முடைய விசுவாச கண்கள் எதை நோக்கி போகணும்னா வேத வசனத்தை நோக்கி போகணும். அப்போ உயிர்த்தெழுதல் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து 4 வருஷங்களுக்கு அப்புறம், ஏன் 4 வருஷம்னு விளக்கம் நம்ம பார்க்கலாம். 4 வருஷத்துக்கு அப்புறம் முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு ஒரு உயிர்த்தெழுதல் இந்த பூமியில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கமென்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் எங்க வாசிக்கலாம் சிஸ்டர், பைபிள் எடுத்துங்க, ரெவலேஷன் 20ஆம் அதிகாரத்தில் வசனம் 6. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அதுக்கு மேல ஒரு வசனம் வாசிச்சோம், 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும். நல்லா கவனிங்க, ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த வசனத்தில் எடுக்கிறோம். இயேசுவின் சாட்சி நிமித்தமும் அவருடைய சத்தியத்துக்காக சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். சோ இதுக்கு அப்புறம் வர வேண்டிய வார்த்தை தான் இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் ஆகும். ஓகேங்களா? இப்ப என்ன கேள்வினா, மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காதவர்கள் அப்படின்னா உண்மையான சத்தியம், தப்பறையான சத்தியத்திலிருந்து உண்மையான சத்தியத்திற்காக வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களை தேவன் என்ன பண்றாருன்னா உயிர்த்தெழுப்புறார். அந்த உயிர்த்தெழுதலுக்கு பேர் தான் என்ன கொடுக்குதுன்னா பைபிள் முதலாம் உயிர்த்தெழுதல். எத்தனை பேருன்னா 1,44,000 பேர். அப்போ 1874 வந்த பிறகு 1878 நீங்களா ஒரு 4 வருஷம் என்ன பிரதர் பண்றீங்க? இப்போ நம்மளோட திங்கிங் அப்படிதான் இருக்கும். நீங்களா ஒரு 4 வருஷம் என்ன பண்றீங்க? கூட்டுறீங்க. கூட்டிட்டு இங்க சபை என்ன ஆகுது? மரித்த பரிசுத்தவான்கள்லாம்
உயிர் தெழுந்துட்டாங்கன்னு சொல்றோம்னா இதுக்கு வேதாகமத்தில் ஏதாவது ரூபகாரங்கள் இருக்கா, பைபிள் வசனங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப அருமையா தேவன் வச்சிருக்கார். எப்படி வச்சிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ப்ராஃபட்டிக்கலா அவருடைய இந்த 1000 ஆண்டு அரசாட்சி நம்ம எதற்கு ஒப்பிட்டு பார்ப்போம்னா, சாலமோன் ராஜாவுடைய அரசாட்சிக்கு என்ன பண்ணுவோம்னா ஒப்பிட்டு பார்ப்போம். இப்ப சாலமோன் ராஜா தான் எப்ப ராஜா ஆனாரோ அந்த டைம்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அந்த ஆலயத்தை என்ன பண்றாருன்னா கட்டி எழுப்புறார். ஸோ இதுதான் முதல் பேரலல் பார்க்குறோம். ஸோ அவர் எப்போ அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புனார், இந்த சாலமோன் தேவாலயத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் கவனிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகி 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். இப்ப நல்லா கவனிக்கலாம். சாலமோன் கட்டின தேவாலயத்துல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த தேவாலயத்துடைய கற்கள் பாத்தீங்கன்னா நம்ம காலையில் கூட சொன்னோம், அது குவாரியில இருந்து எடுக்கப்பட்டு அங்கேயே செதுக்கப்பட்டு நேரடியாக கொண்டு வந்து அப்படியே ஃபிட் பண்ணாங்க. அங்க எந்த ஒளியுடைய சத்தம் கூட கேட்கலன்னு சொல்லி 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல தெளிவா இருக்கு வசனங்கள். இது எதை குறிக்குதுன்னா, சாலமோன் ஆலயத்தை கட்டுறது, இந்த பூமி என்னும் இந்த குவாரியில அநேக பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா செலக்ட் பண்றார். செலக்ட் பண்ணி இங்கேயே நம்மளை செதுக்கிறார். நம்மளை செதுக்கிறதுனா எப்படி புரிஞ்சுக்கலாங்க? நம்ம கிட்ட தேவையில்லாத குணங்கள் இருக்கும், அதை என்ன பண்ணுவார்னா கட் பண்ணுவார். தேவையான குணங்களை சேர்த்து கிறிஸ்துவோடைய சாயலா நம்ம மாறின பிறகு நம்மளை அங்க எடுத்துட்டு போறார் பரலோகம். அப்ப அங்க போய் நம்மளை செதுக்க வேண்டிய வேலை இல்லை. இந்த உலகம்ன்ற குவாரியில என்ன ஆகுதுன்னா செலுத்தப்படுது, அதான் செதுக்கப்படுது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாலமோன் ராஜாவாகி 4ஆவது வருஷம் 4th இயர்ல அவர் ஆலயத்தை என்ன பண்றாரு கட்ட துவங்குறார். ஸோ இங்க சாலமோனிலும் பெரியவர் எப்ப ராஜாவாகிறாருன்னா, அவர் 1874ல இந்த பூமிக்கு வரும்போதே அவர் என்னவா இருக்கிறாருன்னா ராஜாவா இருக்கார். இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, நிறைய உவமைகள் குறித்து நம்ம பார்க்குறோம். ஒரு ராஜா தன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும்படிக்கு தூர தேசத்துக்கு என்ன பண்ணார், பிரயாணமா போயிட்டு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்த பிறகு ஒவ்வொருத்தருடையாக கணக்கு கேட்கிறாருன்னு ஒரு சப்ஜெக்ட் கூட நம்ம படிச்சிருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதான் இயேசு கிறிஸ்து போயிட்டு வரார், ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரார். 1874 ராஜாவா வரார். அவர் லிட்டரலா 4ஆவது வருஷம் அவர் ஆலயத்தை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறார். ஸ்தேவான், பவுல், பேதுரு போன்ற அவருக்காகவே உண்மையா வாழ்ந்து சபையாக மரித்த பரிசுத்தவான்களை அவர் என்ன பண்றாருன்னா உயிர் தெழுப்புறார். ஸோ அவருடைய உயிர் தெழுதல் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, ஆரம்பம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்த கேள்வி, இது ப்ரூஃப் நம்பர் 1. இன்னொரு ப்ரூஃப் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைக்கு எப்படி நடந்ததோ அதேதான் சரீர அங்கமாகிய அவருடைய பிள்ளைகளுக்கும். அநேக பரிசுத்தவான்கள் மறிச்சிருக்கிறாங்க. 1874லயே அவர்களை உயிர் தெழுப்பல. அவர் ராஜாவாய் 4 வருஷம் கழிச்சு, எப்படி ஒரு பேப்டிசம் எடுத்து ஏறக்குறைய 4 வருஷம் கழிச்சு தான் அவர் உயிர் தெழுந்தாரோ, அதே போல 1874ல் அவர் ராஜாவா வந்த பிறகு 4 வருஷம் கழிச்சு 1878ல் என்ன பண்றாருன்னா அவர் கட்டி எழுப்புறார். ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல மெயின் விஷயம் என்னன்னா பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். இன்னொரு புறம் என்ன பண்றாருன்னா, லிட்டரலா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸை கொடுக்குறாரு. அது எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1874 ஸ்டார்ட் ஆகலை, 1878க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக இஸ்ரேல் ஜனங்கள். இங்கே நம்ம பார்க்குறது பெட்டாட்டிக்வா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை குறித்து கூட நம்ம இஸ்ரேல் ப்ராஃபஸியில் படிச்சிருப்போம். இந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் எப்போ தான் துவங்குதுன்னா, அவர் ராஜாவாகி 4ஆவது வருஷம் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, லிட்டரலான இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சரி ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் என்ன ஆகுதுன்னா ஆசீர்வாதங்களும் துவங்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சபையுடைய உயிர்த்தெழுதல் என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ நமக்கு அடுத்த ஒரு டவுட் வரும், பிரதர் சபையுடைய உயிர்த்தெழுதல் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்ற கேள்விக்கு பதில் நம்மகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஆனால் நமக்கு உயிர்த்தெழுதல் என்ன ஆகலை, நடக்கலையே. அப்படின்னா இங்கே தான் தேவன் சொல்றார், உயிர்த்தெழுதலில் 2 பார்ட் இருக்கு. அந்த 2 பார்ட் என்னன்னா, ஒன்று நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் அப்படின்னு ஒரு பார்ட், த ஸ்லீப்பிங் செயின்ஸ். இவங்க யாருன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு அப்புறம் பெந்தெகோஸ்தே நாளில் இந்த அழைப்பை வாங்கி அவர் 2ஆம் வருகையில் வர்ற வரைக்கும் மறிச்சிருப்பாங்கல்ல. உதாரணத்துக்கு கிபி 800ல், கிபி 1000ல், கிபி 1500ல்,
கிபி 100ல் இந்த மாதிரி உண்மையாக கடவுளுக்காக வாழ்ந்து சபையாக மறிச்சிருப்பாங்க இல்லைங்களா? 1874 வரைக்கும் இவர்களை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லீப்பிங் செயின்ஸ், நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள். அப்போ 1878ல் எது தான் ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் என்ன ஆயிடுச்சுன்னா ஆரம்பமாயிருச்சு. அவங்க உயிர்த்தெழுதல் அப்படியே ஒரு பேட்சாக என்ன இருப்பாங்கன்னா உயிர் தெழுந்திருப்பாங்க. இப்போ அடுத்த பேலன்ஸ் இருப்பாங்கள்ல 1874க்கு அப்புறம் அல்லது 78க்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுவடையின் பரிசுத்தவான்கள், த ஹார்வெஸ்ட் செயின்ஸ். இந்த ஹார்வெஸ்ட் செயின்ஸ் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன பேர் கொடுக்குறாருன்னா, இப்போ நம்ம எப்படி வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு, இந்த ஹாலுக்கு? அறுவடை பண்ணி கோதுமை மணிகளாக என்ன இருக்காருன்னா தேவன் களஞ்சியத்தில் சேர்த்துருக்கார். விசேஷமாக சொல்லணும்னா இது வந்து ஹார்வெஸ்ட் டைம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போதே நீங்கள் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சில கான்செப்ட்ஸ் இருக்கும். ஒரு கருக்குள்ள ஒரு அருவாளோடு தலையில் பொட் கிரீடத்தோடு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக ஒருத்தர் என்ன பண்ணுறாரு வானத்திலிருந்து. வெளிப்படுத்தல் 14:14 இந்த கான்செப்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அவர் அறுவடையின் காலத்தில் வந்து 1874க்கு அப்புறம் டில் இன்னைக்கு 2024 இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது வாழ்ந்த பரிசுத்தவான்களை வேதாகமம் எப்படி சொல்லுதுன்னா அறுவடையின் காலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள். சரி பிரதர், இப்படி 2 பரிசுத்தவான்களா நீங்கள் பிரிச்சிட்டீங்க ஸ்லைடில், இதுக்கு பைபிள் வசனம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வசனம் கொடுக்கணும். நம்ம கொடுக்க வேணாம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. போதும் சிஸ்டர், இந்த வசனத்தை கண்டிப்பாக டீட்டெயிலாக பார்க்கணும். என்ன சொல்றார் பவுல்? ஆக்சுவலாக பவுல் உயிரோடு இருக்கார். அப்பவே அவர் என்ன சொல்றாருன்னா கர்த்தருடைய வருகை மற்றும் உயிரோடு இருக்கும் நாம். இது வந்து பவுலுக்கு பொருந்துமா? பவுல் பேசுறாரு, ஆனா பவுலுக்கு பொருந்துமானா இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் அவர் உயிரோடு இல்லை. அப்ப யார் உயிரோடு இருக்கிறது? நாம தான். இப்ப நமக்காக இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. நாம் நித்திருவார் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சவுண்ட் டாக்டரின், அதான் வந்து எக்காலம்ங்கிறத படிச்சிருக்கோம். இப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும்போது வசனத்தை கவனிங்க, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவருடைய வருகையின் காலம் வரைக்கும் யாரெல்லாம் மரிச்சிருக்கிறாங்களோ முதல்ல யார் உயிர் தெழுவா? அவங்க உயிர் தெழுவாங்க. ஒரு சாம்பிள் சொல்லுங்க, கிறிஸ்துவுடைய வருகை அப்போ கிறிஸ்துவுக்குள் ஆல்ரெடி மரிச்சிருந்தவங்க யார்? அதே ஸ்தேவான், அதே பவுல், அதே பேதுரு. கரெக்ட். அப்புறம் சில பேர் நமக்கு தெரியாது, தேவன் தான் அவர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு பிப்ளிக்கலாக சில ரெக்கார்டு இருக்கு. வேணா 11 அப்போஸ்தலர்கள் சொல்லலாம், கூட வாழ்ந்த சில சீஷர்கள் பேர் சொல்லலாம், லூக்கா இந்த மாதிரி சில பேர் சொல்லலாம். இவர்கள் எல்லாருடைய உயிர்த்தெழுதலும் என்ன ஆயிருக்கும்? நடந்திருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார் 1874லனா 1878ல் இவங்களுடைய உயிர்த்தெழுதல் என்ன ஆயிடுச்சு? நடந்தாயிடுச்சு. இப்போ அடுத்து இன்னொரு பேட்ச் இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்ம, இல்லைங்களா? நம்மளை பற்றி பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, அதுலேயே 17ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நல்லா கவனிங்க. இப்ப 2வது பேட்சை பத்தி பேசுறார். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகத்தின் மேல் என்ன ஆகும் அப்படியே எடுத்துக்கோ. இந்த வசனத்தை இப்படி படிக்கும்போது எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா அப்படியே அவர் வந்தோன்னே ஒரு குரூப் மேலேருந்து என்ன அவங்க பறந்து அப்படியே கீழே இருந்து லிட்டரலாக படிக்கும்போது அப்படிதான் இருக்கு. ஆனால் நல்லா கவனிக்கலாம், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாது? பிரவேசிக்காது. அப்போ பின்பு உயிரோடு இருக்கும் நாம இந்த அறுவடையின் பரிசுத்தவான்கள் எப்படி கர்த்தரிடத்துல போய் சேருவாங்க? இதே கான்செப்டை பவுல் கொரிந்தியன்ஸ்ல என்ன பண்றாருன்னா நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 51, 52. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது 2வது உயிர்த்தெழுதல் யாருடையதுன்னா நம்ம காலையில சப்ஜெக்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா? யாருங்க? திரள் கூட்டம். ஸோ இந்த திரள் கூட்டத்தை குறித்து மார்னிங் சப்ஜெக்ட் பார்த்தனால நமக்கு ரொம்ப ஈஸி. அதனால ஸோ இவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபைக்கு பின்னாலேயே உயிர்த்தெழக்கூடியவங்க. ஸோ இவங்க ஏன் திரள் கூட்டமாக மாறுறாங்கன்னா இவங்களும் சபையாக தான் அழைக்கப்பட்டவங்க. இவங்ககிட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை.
அவங்ககிட்ட இன்சஃபிஷியன்ட் ஜீல், ஒரு வைராக்கியம் இருக்கு இல்லைங்களா கடவுள் மேலே, கடவுளுடைய சத்தியத்தின் மேலே. இந்த வைராக்கியத்தில் சற்று குறைவுபடக்கூடிய வகுப்பார் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரள் கூட்டம். அப்படின்னா சபையிலைன்னா திரள் கூட்டம் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் ஆப்ஷன்லாம் தேவன் வைக்கல. திரள் கூட்டமே ஒரு மாபெரும் ஒரு கிருபை தான் பார்க்குறோம் இல்லைங்களா. நம்ம ஏம் பண்ணுறது சபைக்காக தான் இருக்கணும். ஸோ இந்த திரள் கூட்டம் ஏன் திரள் கூட்டமாக மாறுறாங்கன்னா அவங்கனால பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு ஜீல் அவங்ககிட்ட போதுமான அளவாக தேவன் என்ன பண்ணலன்னா பார்க்கல. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறார், அவங்கக்கிட்ட லவ் அண்ட் ஜீல் ஆர் நாட் சச்சு. அதாவது என்னென்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜீல், ஒரு அன்பு. புரியுற மாதிரி இந்த ஸ்லைடில் நான் காமிக்கிறேன். திரள் கூட்டமாக ஒருத்தங்க போகிறாங்கன்னா 2 ரீசன். ஒன்று, அன்பில் அவர்களுக்கு என்ன இருக்கும். இப்போ அன்புனா என்ன அப்படிங்கிறது ஒரு தனி டெஃபினிஷன், கரெக்டாக இல்லைங்களா. தண்ணி எடுத்து கொடுக்கறது, கரெக்டாக இல்லைங்களா. ட்ராப் பண்ணுறது, சத்தியம் சொல்கிறது, நிறைய வேலைகள் நம்ம செய்கிறோம். இது எல்லாத்துலேயும் அன்பு இருக்குது. பட் இன்னமும் ஆழமாக அன்புனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இன்னும் ஒரு டீட்டெயில், ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த திரள் கூட்டம் என்ன இல்லைன்னா ஒரு உண்மையான ஒரு அகாப்பே லவ் இவங்ககிட்ட என்ன ஆகாதுன்னா இல்லை, இருந்தாலுமே ரொம்ப கம்மியாக இருக்குன்றார். ரெண்டாவது, ஒரு தேவ வைராகியம், சத்தியம், சகோதரர்கள், ஊழியம், சபை கூடுதல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜீல் என்ன ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அவங்களுக்குள்ள இருக்கா. ஸோ இதில் நம்ம யாரும் மற்றவர்களை நம்ம யோசிக்க வேணாம். நாம் நமக்குள்ள இந்த குறைபாடுகள் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்துக்கணும்னு பார்க்கணும். ஸோ இவர்களை குறித்து பைபிளில் நிறைய இடங்களில் கவனிக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமான இடம் தான் இந்த 10 கன்னிகைகள். ஸோ இந்த 10 கன்னிகைகள் உண்மையில் கூட நம்ம நிறைய படிச்சிருக்கோம். செகண்ட் கமிங் சப்ஜெக்டில் கூட பார்ப்போம். வில்லியம் மில்லர் பாயிண்ட்டுக்காக நம்ம படிச்சிருப்போம். ஸோ 10 பேருமே சர்ச் கிளாஸாக தான் போடுறாங்க. 10 பேருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி இருந்துச்சு, சத்தியம் இருந்தது. ஆனால் 5 பேர் தான் சபையாக போனாங்க, 5 பேர் திரள் கூட்டமாக போனாங்க. காரணம், இவங்க கிட்ட ஒரு லேக்னஸ், அதாவது என்ன கேட்டிங்கன்னா ஒரு வகையான கேர்லெஸ்னஸ்ன்னு சொல்லலாம். கேர்லெஸ்னஸ் தமிழ் எப்படி சொல்லலாம், ஒரு கவனம் இல்லாமல் அசட்டை தன்மை இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார் நம்ம பார்க்குறோம். ஸோ இவர்களை குறித்த ஒரு வசனம் நம்ம உன்னத பாட்டில் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் வசனம் 8. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம். அதாவது இங்க லிட்டரலான ஒரு பாயிண்ட்டை சாலமோன் என்ன பண்றாருன்னா பேசுறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்ரலாகவே இருதயம், நான் இருதயம் சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இருதயம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே அவங்களுக்கு இல்லை. இவங்களை எப்படி நாளைக்கு நம்ம திருமணம் செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அங்கே குறிப்பிட்றாங்க. ஸோ நான் இங்கே ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை போட்டிருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துங்க. அந்த 2 ஸ்தனங்கள் அப்படின்னா என்னன்றத. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரள் கூட்ட வகுப்பாருக்கு பர்டிகுலராக தேவனுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப கம்மியாக இருக்கும். தேவன் மேலேயும் சரி, சகோதரர்கள் மேலேயும் சரி, ஒரு உண்மையான ஒரு நேசம், ஒரு பாசம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சொல்ல போனால் இருக்கவே இருக்காது. அதுதான் சாலமோன் சொல்கிறார், ஸ்தனங்கள் இல்லை அந்த உன்னத பாட்டில், எப்படி அவர்களை நம்ம திருமணம் செஞ்சு கொடுக்கறது. இதே திரள் கூட்டத்தை பற்றி நிறைய இடங்களில் படிக்கலாம். சங்கீதம் 45 படிக்கிறோம், மணவாட்டி வகுப்பாராக போகும்போது பின்னாடியே மணவாட்டிக்கு இவங்க என்னவா போகிறாங்க, தோழிகளாக என்ன பண்ணுறாங்கன்னா கூட போகிறாங்க. ஸோ இது இன்னொரு இடத்துல வசனத்தில் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 60. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதரோடு கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். ஸோ ஊழியக்காரன், அதாவது விசேஷமா ரெபேக்காள் யார்கிட்ட போறாங்கன்னா ஈசாக்கு அப்படின்னு கிறிஸ்துவிட்ட போறாங்க. சபை கூட பின்னாடி போறவங்க தான் யாருன்னா வேலைக்காரிகள் அல்லது தாதிமார்கள் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் திரள் கூட்டம் குரூப் ஓகே, இவனுடைய உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபைக்கு அப்புறம், அது கன்ஃபார்ம். ஏன்னா முதல்ல மணவாட்டி, அப்புறம் தோழிகள். இப்போ சபைக்கு அப்புறம்னா எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு அருமையான நிழல் இருக்குது பைபிள். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோத் குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது படிச்சிருக்கலாம். யாருங்க இவர்? ஆபிரகாமோட அப்பா, அப்படியா? ஸோ ஆபிரகாமுடைய ரிலேஷன் இல்லைங்களா. ஸோ இந்த லோத்தும் ஆபிரகாமும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணாங்க, கரெக்டாக? சபை, ஆபிரகாம் சபைக்கு உதாரணமாக நம்ம சொல்கிறோம். சபையும் திரள் கூட்டமும் ஒன்றா தான் என்ன ஆவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. பட் இந்த திரள் கூட்டம் ஒரு மாபெரும் ஒரு அழிவு நடக்கிற டைமில் தான் அவருடைய ரட்சிப்பு என்ன ஆகும்னா அங்கே கிடைக்குது. ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஆபிரகாம் நல்லா இருக்கிறார், இவர் போய் லோத்து போய் சோதோம் குமாரில் என்ன ஆகுறாரு, மாட்டிக்கிறாரு.
பட் சோதோம் குமாரா அழிக்கப்படும் போது லோத் அங்க அழிக்கப்படலை. அப்போ அப்படின்னா என்னன்னா, நாளைக்கு இந்த உலகம் அல்லது பாபிலோனுக்கு பெரிய அழிவு வரும்போது அங்கிருந்து கொஞ்சம் காப்பாற்றப்படுற குரூப் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திரள் கூட்டம்னு பார்க்குறோம். ஸோ இந்த சோதோம் குமாரோட அழிவு எதற்கு கம்பேர் பண்ணுறேன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமியில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரக்கூடிய 3ஆம் உலக கொஞ்சம் நாள்னு சொல்லலாம், கொஞ்சம் வருஷம்னு சொல்லலாம், நீங்கள் அதை புரிஞ்சுக்கு. ஸோ ஒரு மாபெரும் ஒரு அழிவு, ஓகேங்களா. இந்த அழிவு நிகழும் போது தொடர்ந்து இந்த அழிவோடைய யாருடைய அழிவும் நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம விட்டு வந்த பாபிலோன், இந்த சிஸ்டம்ஸ் அந்த ஜனங்கள் கிடையாது, இந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக விழுகும். அப்படி கம்ப்ளீட்டாக விழுகிற இந்த மாபெரும் உபத்திரவ காலத்துடைய டைமில் இந்த திரள் கூட்டம் அப்போ தான் விட்னஸ் பண்ணுவாங்க. என்னெல்லாம் விட்னஸ் பண்ணுவாங்கன்னா, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாம் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படவில்லை, அத்திமரம் துளிர் விடுது, திராட்சை செடி என்ன ஆகுது, பழம் கொடுக்குதுன்னு சொல்லி ஒரு பாட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபஸியில் பார்க்குறோம், பாடுவாங்க. அப்படின்னா இவர்கள் தாங்கள் எதற்காக வந்தாங்களோ அந்த அழைப்பை விட்டுருவாங்க. வேற வழி இல்லாமல் தேவன் கிருபையை என்ன பண்ணுவாருன்னா அவர்களை திரள் கூட்டமாக சேர்த்துப்பார். இதெல்லாம் நடக்கும்போது, இந்த மாபெரும் அழிவு உலகத்தில் நடக்கும்போது, இந்த சைடு ஒரு சைடு இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க மேசியா தான் இயேசு கிறிஸ்துன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த யுத்தத்துடைய ஒரு பார்ட்டில் ஏற்றுக்கொள்ளும். இவங்க இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு இஸ்ரேல் எப்போ ஏற்றுக்கொள்ளுதோ அதுக்கப்புறம் தான் இஸ்ரேலுக்கு ஃபேவரே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். ஸோ சபைக்கு அப்புறம் உயிர்த்தெழுதலுடைய ஆர்டரில் யார் வராங்கன்னா திரள் கூட்டம். ஸோ சபையும் திரள் கூட்டத்தையும் உருவகமாக யாருடைய வாழ்க்கையில் படிக்கலான்னா எலியா மற்றும் எலிசா. எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுறார். ஒரு மாபெரும் உபத்திரவம் வர்றதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் என்ன ஆகிறாருன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுது. அதுக்கப்புறம் வாழ்ந்து அடித்து துவைக்கப்பட்டு மேலே எடுத்துக்கொள்ளப்படுறவங்க தான் எலிசா வகுப்பார்னு பார்க்குறோம். இவங்க தான் வந்து திரள் கூட்டம். ஸோ இதை நம்ம காலையில் நிறையா பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எசேக்கியேல் தேவாலயத்தில் லேவியர்களாக தங்கள் அக்கிரமத்தை சுமந்த லேவியர்கள் வகுப்பாராக யார் இருக்க போகிறாங்கன்னா திரள் கூட்டம். அப்போ உயிர்த்தெழுதல் ஆர்டர் பார்க்குறோம். கிறிஸ்து முதல் பலன், முதலாம் உயிர்த்தெழுதல் சபைக்கு. சபையுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இந்த பூமியில் உபத்திரவம் ஆரம்பமாகும். அந்த உபத்திரவ காலத்தில் மாட்டி விட்னஸ் பண்ணி தேவனுடைய சமூகத்துக்கு பரலோகத்துக்கு ஆவிக்குரிய ஒரு நிலைமையில் பணிவிடைக்காரர்களாக வரப்போகிறவங்க தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரள் கூட்டம். இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி கூட வரலாம், பிரதர் இப்போ கொஞ்சம் பேர் இருக்கலாம் திரள் கூட்டமாக, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் மறிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையிலே அதற்குண்டான உபத்திரவங்களை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அனுபவிச்சு எல்லாரும் திரும்ப வந்து உபத்திரவ காலத்தில் மாட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த கடைசியாக 7ஆம் கால சபையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த உபத்திரவம் பொருந்துன்னு பார்க்கணும். சரி, 2 குரூப் பார்த்துட்டோம். இவனுடைய உயிர்த்தெழுதல் நடந்துருச்சா இப்போ அப்படின்னு கேட்டால் நம்முடைய பதில் என்ன? இல்லை. ஏன் இல்லை? இன்னும் சபையுடைய உயிர்த்தெழுதல் முழுமையாக நடந்தாதான் தோழி வகுப்பார் வர முடியும். இன்னும் சபையில் சில அங்கங்களுடைய உயிர்த்தெழுதல் என்ன இருக்குன்னா பெண்டிங் இருக்குது. ஸோ நம்ம கான்செப்டாக பார்க்கும்போது நம்ம ஆர்டராக பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லாம் வாழ்ந்து உயிர்த்தெழுந்து போன பிறகு தான் திரள் கூட்டத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உயிர்த்தெழுதல். ஸோ இதுக்கப்புறம் 3ஆவதாக ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும். இந்த உயிர்த்தெழுதல் தான் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்பிதாக்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த முற்பிதாக்கள் யார், அவங்களுக்கு என்ன உயிர்த்தெழுதல்னா, சபைக்கு எப்படி முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு ஒரு பேர் வெளிப்படுத்தல் 20:6 சொன்னாரோ, இந்த முற்பிதாக்களுக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் என்ன பேர் கொடுக்குறாருன்னா, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை என்ன பண்ணுறாங்க, அடையிறாங்க. அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் த பெட்டர் ரெசரக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன்றது சபைக்கு, பெட்டர் ரெசரக்ஷன் அப்படிங்கிறது யாருக்குன்னா இந்த முற்பிதாக்கள். இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசேஷமாக இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகை வரைக்கும் இருந்த அநேக நீதிமான்கள், ஆபேல் இருந்து அப்படியே நிறைய பேர் இருக்காங்க, யோவான் ஸ்தலன் வரைக்கும். இவங்களுடைய சாம்பிள் எங்கே இருக்குன்னா எபிரேயர் 11 இருக்குது. ஸோ இவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல் தானா அப்படிங்கிறத பைபிள் வசனத்தில் கன்ஃபார்ம் பண்ணலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 35. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். பாருங்க, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அப்படின்னா சாதாரண உலக மக்களுக்கு வர மாதிரி உயிர்த்தெழுதல் கிடையாது. ஒரு பெட்டரான ஒரு ரிசரக்ஷனுக்குள்ள யார் வர போறாங்கன்னா இந்த முற்பிதாக்கள். இப்போ நம்ம என்ன கம்பேர் பண்ணலாம்னா, முற்பிதாக்கள் தெரியும், ஆபேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோவான் ஸ்தலன், இவங்க எல்லாம் வரப்போறாங்க. இவங்களுடைய நிலைமைக்கும் சபையா மாற போறோம் இல்லைங்களா, நம்முடைய நிலைமைக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். இதுல யார் பெஸ்ட்ன்னு நான் சொல்ல வரல, தேவனுடைய திட்டத்துல தேவன் அப்படி வச்சிருக்கார்.
சபைக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ மாபெரும் வித்தியாசம்னா, ஒரு வசனத்தில் இயேசு கிறிஸ்து அருமையாக பேசுகிறார். அந்த வசனத்தை முதல்ல படிச்சிடலாம், அப்புறம் நம்ம கான்செப்டாக படிச்சுக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 11. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அதாவது தேவன் நம்ம கொடுத்துருக்கிற இந்த அழைப்பு, இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசு அப்படின்னு தேவனே வசனத்தில் சொல்கிறாருன்னா, கிறிஸ்தேசின் மூலமாக இந்த பூமியில் ஸ்திரீகள் இடத்துல, சகோதரிகள் இடத்துல பிறந்த மனுஷன்லேயே த டாப் மோஸ்ட் பெஸ்ட்டு. நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளுடைய வயிற்றில் என்ன பண்ணல, பிறக்கல. தேவனுடைய வல்லமையில் பிறந்தார். அவரை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. ஆதாமும் வரமாட்டார், இயேசு கிறிஸ்து வரமாட்டார் இந்த பாயிண்ட்டுக்கு. மீதி இருக்கிற எல்லாரும் வச்சுக்கோங்க. ஸ்திரீகள் இடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும், ஏன்னா ஏன் ஆதாம் வரமாட்டார்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? யோவான் ஸ்நானகன் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அப்படின்றாரு. சொல்லிட்டு பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தில் லீஸ்ட் பிளஸ்ஸிங் ஒன்று இருக்குல்ல, கடைகோடி ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த கடைகோடி ஆசீர்வாதத்தோட யோவான் ஸ்நானகனை கம்பேர் பண்ணால் இது ஒன்றுமே இல்லைன்றார். அதான் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன், பரலோக ராஜ்யத்தில் அந்த பிளஸ்ஸிங்கில், ஆவிக்குரிய நிலைமையில் லீஸ்ட் பிளஸ்ஸிங்காக இருந்தால் கூட அந்த பிளஸ்ஸிங் இருக்கிறவர் யோவான் ஸ்நானகனோட எப்படி இருக்காருன்னா பெருசாக இருக்கு. அப்போ முற்பிதாக்கள் இந்த பூமியில் என்னதான் உயிர்த்தெழுந்து வந்தாலும் பரலோக ஆசீர்வாதத்தை கம்பேர் பண்ணும்போது அவர்களுடைய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லைன்றது தான் பிப்ளிக்கலாக தேவன் நம்ம சொல்கிறார். அப்படின்னா அவர்கள் சரியில்லைன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேணாம். தேவன் அப்படி ஒரு கிஃப்ட்டு, ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு பண்ணியிருக்காங்க. சரி, இவர்களுடைய உயிர்த்தெழுதல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? சபையுடைய உயிர்த்தெழுதல் முடியணும். திரள் கூட்டம் பின்னாடி என்ன ஆகணும்? உபத்திரவத்தில் உயிர்த்தெழுந்து போகணும். இந்த திரள் கூட்டம் உபத்திரவத்தில் போகிற காலம்தான் இந்த 3ஆம் உலகப் போர் நம்ம பார்க்கணும். இந்த 3ஆம் உலகப் போர் டீட்டெயில்டாக பைபிளில் எங்கே இருக்குன்னா, சகரியா 14ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு இருக்கும். நம்ம படிக்க வேணாம், அந்த கான்செப்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது இஸ்ரேல் தேசத்தை சுற்றி எல்லா நாடுகளும் முற்றுகை போடுவாங்க, ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்திலே பாதி மனுஷர் என்ன பண்ணுவாங்க, சிறைப்பட்டு போவாங்க, மீதியாக இருக்கிற ஜனமோ நகரத்தில் என்ன பண்ணுறதில்ல, அறுப்புண்டு போவதில்லை அப்படிலாம் சொல்லிட்டு அந்த வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அவர்களோட என்ன பண்ணுவார். ஸோ எப்போ இது நடக்கும்னா, இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் யாரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசியா தான் இயேசு கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்ள. இந்த யுத்தம் மும்முரமாக நடக்கும்போது இவங்ககிட்ட இருக்கிற எல்லா பலத்தையும் பயன்படுத்தி பார்ப்பாங்க, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுவாங்க இஸ்ரேல் ஜனங்கள். இந்த டெக்னாலஜியெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர் ஆனோட தான் யாரை பார்ப்பாங்க? இப்போ நம்மளே இருக்கோம், சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வர்ற வருமானம், நம்ம இருக்கிற வீடு, போக வர வண்டி, ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவனை எப்படி பார்ப்போம்? நல்லா தான் பார்ப்போம். இருந்தாலும் ஒரு தேவன் எப்படி, ஒரு சினாரியை வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ பிள்ளைங்களுக்கோ சீரியஸாக ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, உயிருக்கு போராடுறாங்க. இப்போ நம்ம தேவனை எப்படி பார்ப்போம்? ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இதே மாதிரி தான் இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய அருமை இப்போ வரைக்கும் புரியல. இயேசு கிறிஸ்துவ ரட்சகரனை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லை. ஒரு டைம் அவங்க உயிருக்கே ஆபத்து வரும்போது திரும்ப தன்னை படைச்சவரை நோக்கி பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ மேசியான்னு என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. இது சகரியால பார்க்குறோம். ஒரு மனுஷன் தன்னுடைய ஒரே பேரானவனுக்கு ஒரு பையன் இருந்து செத்து போனால் எப்படி அழுவாங்களோ அந்த மாதிரி அழுவாங்க கிறிஸ்து இயேசுக்காகன்னு சொல்லியிருக்கோம் வசனம். அப்படி அவர்கள் இந்த உபத்திரவ காலத்துடைய பகுதியில், மைய பகுதியில் தேவன் தான் எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லி தேவன்கிட்ட தங்களுடைய முறையீடுகளை, தங்களுடைய ஜபங்களை ஏறெடுக்கும் போது தேவன் இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக ஒரு குரூப்பை அப்படியே உயிர் தெழுப்பி நிறுத்துவார். அந்த குரூப் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்பிதாக்கள். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே, தாவீது, ஆபிரகாம் போன்றவர்கள் உயிர் தெழுந்து நின்று அவங்கள யுத்தத்தில் கைட் பண்ண எப்படி இருக்கும்? இது லிட்ரலாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்க போகுது. இதுக்கு பைபிள் வசனங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ சில வசனங்கள் இதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த முற்பிதாக்குடைய உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்னா, சபையோடையது முடியணும், திரள் கூட்டத்தோடது முடியணும். ஆனால் சபையோடையது ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. திரள் கூட்டம் முடிஞ்ச பிறகு இந்த யுத்தத்துடைய ஆரம்பத்தில் திரள் கூட்டம் முடிஞ்சிடும். இந்த யுத்தத்துடைய மைய பகுதியில் தான் முற்பிதாக்கள் என்ன ஆவாங்கன்னா உயிர் தெழுவாங்க. எப்படி உயிர் தெழுவாங்கன்னா, ஆவிக்குரிய சரீரம் கிடையாது, மாம்சத்தில் பர்ஃபெக்டாக எழுவாங்க. ஆதாம் எப்படி இருந்தாருங்க நம்ம பார்த்ததில்ல, ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான நேச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் தெழுவாங்க.
வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த யுத்தத்தில் அவங்க எப்படி இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்ற போறாங்கன்னு வாசிங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். அதாவது இது ஒரு ப்ராஃபஸி பேசிட்டு இருக்கு. மீகா 5ஆம் அதிகாரம். நான் சுருக்கமா சொல்றேன். எசேக்கியா ராஜா பத்தி கேள்விப்பட்டிருப்போம், பைபிள்ல கேள்விப்பட்டிருக்குமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி வேற, எசேக்கியா ராஜா வேறன்னு பார்க்குறோம். இந்த எசேக்கியா ராஜா காலத்துல அசீரியர்கள் வந்து முற்றுகை போடும்போது தேவன் ஒரு நைட்ல ஒரே ஒரு தூதனை வந்து நிறுத்துவார். 1,85,000 சேனைகளை ஓவர் நைட்ல கொண்டுருவார். ஒரு தூதனும், அவருடைய பவர். அந்த விஷயத்தை லிட்டரலா அங்க பேசிட்டு இருக்கார். இதனுடைய ப்ராஃபட்டிக்கல் வியூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசீரியன்னு சொல்லக்கூடிய, அசீரியன்றது நார்த்ல இருந்து வருவாங்க, ரஷ்யாவை மையப்படுத்தி வரக்கூடிய இந்த 3ஆம் உலக யுத்தம் இஸ்ரேல் தேசத்தை கேப்சர் பண்ணும்போது, யூதா தேசத்தை கேப்சர் பண்ணும்போது, இவர்கள் தேவனை நோக்கி முறையிடும்போது தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் என்ன பண்ணுவார்? நிறுத்துவார். நிறுத்துவார்ன்றிருக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தென் வி வில் ரைஸ் அப்படின்னு இருக்கு. ரைஸ்ன்னு என்னங்க? எழுந்துன்றது. ஸோ எழுந்துன்னா சபையும் முற்பிதாக்களும் உயிர்த்தெழுதலை பற்றி அங்கே பேசிட்டு இருக்கு. அப்போ 7 மேய்ப்பர் யார்? மனுஷரில் 8 அதிபதிகள் யார்? இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இஸ்ரேலை ரட்சிக்க போகிறாங்க இந்த யுத்தத்தில். ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 மேய்ப்பர்கள். ரொம்ப சிம்பிள். 7 மேய்ப்பர்கள் யாருன்னா சபை. எப்படி பிரதர் சொல்கிறீங்க 7 மேய்ப்பர் சபைனா? அந்த மேய்ப்பர்னு இருக்கிற தமிழ் வார்த்தையுடைய மூல அர்த்தம் என்னென்னா 7 ரூலர்ஸ்ன்னு இருக்கும். நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாடத்தில். ஸோ 7 யாருக்கு உண்டான நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 சபை, 7 அகல்கள், கரெக்டாக இல்லைங்களா? 7 பொன் குத்து விளக்கு, 7 வாதை. இது எல்லாமே யாரை தொடர்புடைய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச் கிளாஸ். அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆதரவா மகிமேல தேவன் யாரை நிறுத்த போறாருன்னா சபையை. பட் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆதரவா பூமியில கண்ணுக்கு தெரியற மாதிரி தேவன் யாரை உயிர் திருப்பி நிறுத்த போறாருன்னா 8 அதிபதிகள். அந்த 8 அதிபதிகளை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா மனுஷரில் 8 அதிபதி. ஏன் மேல மேய்ப்பர்களை சொல்லும் போது மனுஷரில் 7 மேய்ப்பர்னு சொல்லலன்னா, சபை வந்து மனுஷர்களாக இருக்க மாட்டாங்க உயிர்த்தெழுதல். இந்த முற்பிதாக்கள் மட்டும்தான் மனிதர்களாக பரிபூர்ணமாக என்ன வாங்கன்னா உயிர்த்தெழுப்ப போகிறாங்க. அதனால தான் மனுஷரில் 8 அதிபதி. சரி, 7 சபைக்கு உகந்த நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம். 8 எப்படி முற்பிதாக்களுக்கு உகந்த நம்பர்? இந்த 8 அதிபதிகள் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த முற்பிதாக்கள் இவங்க எல்லாருமே தான், ஆபேலிருந்து யோவான்சான் வரைக்கும். 8 அப்படிங்கிறது விசேஷமாக முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தன்னுடைய குமாரன் ஈசாக்குக்கு அவர் எத்தனாம் நாளில் விருத்தி சேதனை பண்ண சொன்னார் தேவன். அது அவருக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேலில் பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் 8ஆம் நாளில் என்ன பண்ணோம். அப்போ மனுஷரில் 8 அதிபதிகள்ன்றது ரொம்ப அருமையாக கனெக்ட் ஆகுது. முற்பிதாக்களை மாம்சத்தில் தேவன் என்ன பண்ண போறார்னா உயிரோடு எழுப்ப போறார். எப்பன்னா இந்த யுத்தத்துடைய மைய பகுதியில்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த ஜனங்கள் ப்ரேயர் பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும். அப்படின்னா இன்னமும் இஸ்ரேலில் வந்து கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 50% மேலே இருக்கிறவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையெல்லாம் பெருசாக இல்லை. அப்படியே நம்பிக்கை இருந்தாலும் அந்த வழிபாடு முறைமைகள் எல்லாம் பின்பற்ற மாதிரி யாரும் இல்லை. ஆனால் ஒரு குரூப் இருக்காங்க இன்றைக்கும். அவர்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜென்ரலாக யூதர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி சில பேர் இருப்பாங்க, அவங்களுடைய உடை எதுவுமே வித்தியாசம் இருக்காது. சில யூதர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் ஒரு நீண்ட ஒரு தாடி விட்டுட்டு இந்த மாதிரி தலையில் ஒரு பாகை போட்டுட்டு எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெருசலேமுடைய அந்த டெம்பிள் வால் இருக்கு இல்லைங்களா, வெஸ்டர்ன் வால், அதில் போய் தங்களுடைய தலையை வச்சுட்டு ப்ரேயர் பண்ணுற மாதிரியும் அவங்க அந்த தோரா புஸ்தகத்தை படிக்கிற மாதிரியும் சிலதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம், இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஜனங்களுடைய உண்மைக்காக தேவன் இவர்களுடைய முறையீடு. இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த நாலேஜ் போகும் பிரதர்? கிறிஸ்து தான் வந்து மேசியாங்கிறது எப்படி உங்களுக்கு போகும்னா அதுதான் திரள் கூட்டத்துடைய வேலை. திரள் கூட்டம் ரட்சிப்பு போன பிறகு அவங்க பண்ணுற விட்னஸ் இந்த லிட்ரலான இஸ்ரேலுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூஸாக அங்கே போகும். அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கும். ஸோ இவங்களுடைய ஒரு ஜபத்து நிமித்தமாக தேவன் இந்த முற்பிதாக்களை என்ன பண்ணுறாருன்னா எழுப்புறார். எல்லாருமே வருவாங்க, தெபோரால், ஸ்திரீகள், ராகாப், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. சரி, இவர்கள் உயிர்த்தெழுந்து எப்படி அந்த யுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த உயிர்த்தெழக்கூடிய எல்லா முற்பிதாக்களும் இவங்களுக்கு வந்து ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு உண்டான எல்லா பவரும் இருக்கும். பரிபூர்ண மனுஷனாக வந்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில்
அவருக்கு என்னெல்லாம் பவர் இருந்துச்சுன்னா, அவர் நினச்சா கடல் மேலே நடப்பார். இன்னொரு மனுஷன், இன்னைக்கு கூட காலையில் அந்த சப்ஜெக்ட்ஸில் சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம், இன்னொரு மனுஷன் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை உங்களால் என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். கடலை என்ன பண்ணுவாங்க, அதட்டுவாங்க. காற்றை என்ன பண்ணுவாங்க, அதட்டுவாங்க. கடல் அப்படின்னா இந்த பவர்லாம் எதுக்குன்னா ஒரு சாம்பிள். ஒரு மாபெரும் ஒரு பவரோட தான் இந்த முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவையான எல்லா ஃபேவரும் பண்ணுவாங்க. இப்படி தான் இவங்க என்ன ஆவாங்கன்னா, இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் மக்கள் என்ன போகிறாங்க, ஜெயிக்க போகிறோம். அப்படின்னா இந்த முற்பிதாக்கள்லாம் வருவாங்க அப்படின்னு படிச்சிட்டோம். எப்படி வருவாங்க அப்படிங்கிறத வசனத்தில் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனம் 25 மற்றும் 26. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். பாருங்க, இந்த வசனத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். இஸ்ரேல் தேசத்துல நிறைய அழுக்கு இருக்கு. இதுதான் தேவன் சொல்றார். என்ன அழுக்கு இருக்குன்னா, அவநம்பிக்கை, கடவுளுடைய பிரமாணங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள, இந்த மாதிரி அழுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், அகற்ற போறேன். அதான் சொல்றார், என் கையை உன்னிடமாய் திருப்பி உன்னை கழும்பி நீங்க என்ன பண்றேன், சுத்திகரிச்சு உன்னுடைய ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். எப்படி நீக்கிறாருன்னா, அதான் கீழே சொல்றார், உனக்குன்னு நிறைய நியாயாதிபதிகள் இருந்தாங்க. நியாயாதிபதிகள்லாம் மோசையிலிருந்து எடுத்துக்கலாம் நீங்க. மோசே, கிதியோன், சிம்சோன், இந்த நியாயாதிபதிகள் எல்லாம் முன்னாடி எப்படி உனக்கு ஒரு ஆபத்துன்னா அவங்க வந்து ரட்சித்தாங்க. ஒரு நியாயாதிபதியோடைய வேலை என்னங்க, திடீர்னு கிதியோன் என்னும் ரட்சகனை எழுப்பினார். மீதியான் தேசத்து இந்த ஜனங்கள், இந்த வீரர்கள் மத்தியிலிருந்து அவர் என்ன பண்ணார், ரட்சிப்பை கொடுத்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு நியாயாதிபதிகளும் எழும்புறதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் விடுதலையை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த எல்லா நியாயாதிபதிகளை அல்லது நீதிமான்களை தேவன் முன்னாடி எப்படி உங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்களோ அந்த மாதிரி ஆலோசனை சொல்ற மாதிரி அவங்க எழுந்து நிற்பாங்க. அதான் பார்க்குறோம், உன் ஆலோசனைக்காரனை மோசே மாதிரி திரும்ப எழுப்பி நிறுத்துவேன். அப்படி அவங்க எழுந்து நின்ன பிறகுதான் நீ நீதிபுரம் என்றும், கடவுளே வாசமா இருக்கிற நாடு நீ தான் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் சரி நீயும் சரி அறிஞ்சுக்கிற மாதிரி நீ என்ன ஆக போறன்னா சத்திய நகரம். சத்திய நகரம்னா எப்படி புரிஞ்சுக்கலாங்க, சத்தியம்னா எங்கே போகணும்னா இஸ்ரேலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஃப்யூச்சரில் இருக்க போகுது. ஏன்னா இந்த டைமில் நம்மெல்லாம் பரலோகத்தில் இருப்போம், நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த சூழ்நிலை வரணும்னா இந்த நியாயாதிபதிகள் ஆலோசனைக்காரர்களை மீண்டும் என்ன பண்ணணும், உயிர்த்தெழுப்பி நிறுத்தணும்னு பார்க்கும். இந்த உயிர்த்தெழுதல் தான் முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் உலகப் போரில் நிறைய பார்ட் இருக்கு. நான் சிம்பிளாக சொல்கிறேன், 3ஆம் உலகப் போருக்குள்ள நிறைய பார்ட் இருக்கு. அதே உலகப் போரில் தான் பாபிலோன் அழியும். அதே உலகப் போருடைய ஆரம்ப டைமில் தான் திரள் கூட்டத்துடைய ரட்சிப்பு நடக்கும். இதே டைமில் தான் இஸ்ரேலுக்கு ஒரு மாபெரும் ஆபத்து வரும். இது எல்லாமே காமனாக அர்மகதோனுங்கிற ஒரு டைமில் சொல்லுவாங்க. பட் இஸ்ரேலுக்கு வர ஆபத்து மட்டும் பர்டிகுலராக சொல்லணும்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, 3ஆம் உலகப் போர்னு பைபிளில் பேர் இல்லை. இஸ்ரேலுக்கு மட்டும் வர ஆபத்தை பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், த ஜேக்கப்ஸ் ட்ரபிள் அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா ப்ராஃபட்டிக்கலா சொல்லுது பைபிள். வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். நல்லா கவனிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நாள் இல்லை அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை இஸ்ரேலுக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கே இஸ்ரேலில் பிரச்சனை தான். ஆனால் இந்த யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் வரும்போது, நீங்கள் எரேமியாவில் இந்த வசனங்களாக தொடர்ந்து படித்து பார்த்தோம்னா, ஆணாய் பிறந்தவன் பிரசவ வேதனை படுவது உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். லிட்டரலாக இல்லை, ஆனால் சொல்லுவார், இஸ்ரேல் தேசம் அப்படிதான் பிரசவ வழியில் என்ன பண்ணுது, துடிக்குது. அப்படின்னா மாபெரும் பிரச்சனை வருது. ஆனால் வசனம் சொல்லுது, ஆனாலும் அதற்கு அவன் என்ன ஆவான், நீங்களாவானா. அந்த பிரசவ வேதனையிலிருந்து இஸ்ரேலை யார் காப்பாற்றுவாங்கன்னா, இந்த முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து தான் என்ன பண்ண போகிறாங்க, அதனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நமக்கு அப்புறம் ஃப்யூச்சரில் என்ன போகுது, இதுக்கப்புறம் தான் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த முற்பிதாக்களை குறித்து நம்ம காலையில் படிச்சிட்டோம். அதனால் இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் ஓவரலாக டிஸ்கஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் பார்க்கும்போது, அந்த கிழக்கு வாசல் வழியாக எசேக்கியேல் தேவாலயத்தை உள்ளே போகிறாங்க. ஈடுபலியை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் உயிர்த்தெழுந்து. அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகுங்கன்னா, விசேஷமாக ஜனங்களை வழி நடத்துறதுக்கு தான் அவங்களை என்ன பண்ணுறாருன்னா தேவன் பயன்படுத்துகிறாருன்னு பார்க்குறோம். ஸோ அந்த வாசல் அதிபதிக்கே அது உரியதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 3 உயிர்த்தெழுதல் பார்த்துட்டோம். சர்ச் கிளாஸு,
ஆல்ரெடி உயிர்த்தெழுதல் என்ன ஆயிடுச்சு? 1878 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை நாம் கரெக்டாக இன்றைக்கி செத்தோம்னா சபையா இமைப்பொழுதெல்லாம் நம்முடைய உயிர் என்ன ஆகும்? ஜீவன் கிறிஸ்துக்குள்ளே உயிர்த்தெழுதல் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ சபையுடைய செலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இமீடியட்டாக திரள் கூட்டம் அந்த உபத்திரவ காலத்தில். இந்த உபத்திரவ காலத்துடைய மைய பகுதியில் முற்பிதாக்கள், இந்த முற்பிதாக்கள் தான் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னா ரட்சிக்க போகிறாங்க. இப்படி எல்லா ரட்சிப்பும் முடிஞ்சு இந்த உலகம் யுத்தமெல்லாம் ஓஞ்சு ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி ஒரு நிலைமைக்கு வரும்போது நல்லா கவனிங்க. அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் செத்து போயிடுவாங்கன்னு சொல்ல, அங்கங்கே ஒரு சில குரூப் உயிரோடு தான் இருப்பாங்க. பட் இந்த விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சு உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் மெய்யான தேவன் இஸ்ரேலுடைய தேவன் தான் சொல்லி விட்னஸ் பண்ணுவாங்க அங்கங்கே. இந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் தேவன் பூமியை புதுசாலாம் மாற்ற போகிறதில்ல. அப்படியே இருக்கிற பூமியில் சில பேர் உயிரோடு இருப்பாங்க பாருங்கள், அவங்க அப்படியே தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளே அப்படியே வருவாங்க. எல்லாரும் செத்து அப்படியே மண்ணு போட்டு மூடி புதுசாக வேர் முளைக்கிற மாதிரி முளைக்காது, அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி ட்ராவல் பண்ணும்போது இது வரைக்கும் செத்துருப்பாங்களா உலக ஜனங்கள் எத்தனை லட்சம் பேர்? சகோதரர்கள், நம்ம மூத்த சகோதரர்கள் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க, ஒரு 20,000 கோடி. இப்போது உலகத்துடைய பாப்புலேஷன் எவ்வளோங்க? நான் சொல்கிற கணக்கு ஒருவேளை கம்மியாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க, ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். 800 கோடி இன்றைக்கி இல்லைங்களா? இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 140 கோடி, 130லேருந்து 140 கோடி. 800 கோடி 20,000 கோடி நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜனங்களை திருப்பி உயிர் தெழுப்பி, ஏன்னா நரகன்ற ஒரு கான்செப்டே இல்லை நமக்கு தெரியும், இவர்களை உயிர் தெழுப்பி நல்வாழ்வு கொடுக்கணும் தேவன். இதுதான் த 4th ரிசரக்ஷன். இந்த ரிசரக்ஷனுக்கு பேர் என்னன்னா ஜென்ரல் ரிசரக்ஷன். ஜென்ரல்னா ஒரு பொதுவான உயிர்த்தெழுதல். சபைக்கு சொல்லும்போது முதலாம் உயிர்த்தெழுதல், முற்பிதாக்களுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மேன்மையான உயிர்த்தெழுதல். திரள் கூட்டத்துக்கெல்லாம் தேவன் ஒன்றும் கன்சிடர் பண்ணல, ஏன்னா அது ஒரு கிரேஸ், அதுக்கு தனியாக அழைப்போ தனியான பேரோல தேவன் என்ன பண்ணலன்னா கொடுக்கல. சரி, இப்படி இந்த உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து தேவன் விரும்புகிற அந்த கிங்டமில் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம சில உருவகங்கள் நம்ம படிக்கலான்றதை விட புரிஞ்சுக்கலாம், கான்செப்டாக நம்ம சொல்கிறோம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் நீங்கள் குறிச்சுக்கலாம், வீட்டில் படிச்சுக்கணும். ஒரு தீர்க்க தரிசனத்தை எசேக்கியேல்கிட்ட சொல்லுவார். அவர் நடந்து போவார், தண்ணீர் என்ன ஆகும்னா வரும். தண்ணீர் எப்படி வரும்னா பாருங்கள், அவர் கால் வச்சுருக்கார் இல்லையா, முதல்ல இந்த தண்ணீர் இந்த கணுக்கால் அளவு வரும், அப்புறம் முழங்கால் அளவு வரும், அப்புறம் இடுப்பு அளவு, அப்புறம் நீச்சாலம். அவர் நீச்சல் அடித்தாதான் பிழைக்க முடியுன்ற அளவுக்கு கம்ப்ளீட்டாக தண்ணீர் வரும். இதெல்லாம் சொல்லுவார். இது எதை குறிக்குது அப்படின்னா, நாளைக்கு உலக ஜனங்கள் உயிர் தெழுவாங்க இல்லைங்களா, இப்போ 20,000 கோடி பேரை ஒரே பேட்சில் உயிர் தெழுப்புவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. சில பேட்ச் பை பேட்சாக ரிசரக்ஷன் என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும். இந்த ரிசரக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, முதல்ல ஆதாம் வரமாட்டார். ஆதாம் திடீர்னு ட்ரெயின் இருக்கிறத பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளைட் இருக்கிறத பார்த்தாருன்னா அவர் திரும்பி என்ன ஆவார்? மயக்கம் போட்டு. அப்படின்னா யார் உயிர் தெழுந்தா கரெக்டாக இருக்குன்னா, கடைசியாக யார் இறந்தாங்களோ அவங்க உயிர் தெழும்போது இந்த மாதிரி ஒருவேளை இந்த பொருளெல்லாம் தேவன் ஸ்டில் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மைக்னா என்ன, ப்ரொஜெக்டர்னா என்னன்னு யாருக்கு தெரியும்? கடைசியாக செத்தவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அவங்க தான் உயிர் தெழுவாங்க. அப்போ அவர்கள் உயிர் தெழுந்து தேவன் கொடுக்குற பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா, அந்த பிரமாணம் எப்படி தேவன் கற்றுக் கொடுப்பாராம்? கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியம்ங்கிற தண்ணீர் கொடுப்பார் தேவன். கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை ஜனங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு பூரண அறிவுக்கு வருவாங்க. அதுதான் நீச்சாலம். இந்த பூரண அறிவுன்ற சத்தியத்தை உலக ஜனங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் தேவன் பேசுகிறார். ஸோ இது தீர்க்க தரிசனமாக எங்கே கவனிக்கலாம்னா, ஏசாயால சில வசனங்கள் இருக்கும். சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல, எப்படி கடல் முழுக்க தண்ணி இருக்கோ, இந்த பூமியில் இருக்கக்கூடிய சர்வ ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிள். யார் தேவன், யார் அவருடைய குமாரன், அவருடைய ஈடுபலியின் புண்ணியம்னா என்ன, சபைனா யாரு, நம்ம ஏன் இப்போ உயிரோடு எழுந்திருக்கிறோம், தேவன் நமக்கு என்ன அடுத்து வச்சிருக்கார், நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இவ்வளோதான். இதை தேவன் எப்படி சொல்லிக் கொடுப்பாருன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பார். யார் கிளாஸ் எடுப்பாங்கன்னா முற்பிதாக்கள் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் விசிபிள் ரெப்ரஸன்டேட்டிவ், அவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க. கரெக்டுங்களா? எல்லா குரூப்புக்கும் எடுப்பாங்க. ஸோ இப்படி பேட்ச் பை பேட்சாக ரிசரெக்ஷன் ஆவாங்க. அப்படி ரிசரெக்ட் ஆகிறவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படும், நன்மை தீமை சொல்லிக் கொடுக்கப்படும். விசேஷமாக கிறிஸ்து இயேசுடைய ஈடுபலி, சபையுடைய தியாக வாழ்க்கை, இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா சொல்லப்படும். சபையுடைய தியாக வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன், யார்? நம்ம தான். நம்ம என்ன தியாகம் பண்ணிட்டுருக்கோம்? தான் பாருங்கள், இப்போ சாயந்தரம் கிளாஸ் வச்சிங்க,
எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு, எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம். கரெக்ட், இதுவும் தியாகம் தான், இதுவும் பலியின் ஜீவியத்தில் ஒரு பார்ட்டு தான். ஏன்னா இது கூட அநேகரால் என்ன பண்ண முடியறதில்ல, செய்ய முடியறதில்ல. பட் இதையும் தாண்டி நம்முடைய வாழும் உரிமைகளை விட்டு கொடுக்கறது, கிறிஸ்தவுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நமக்குன்னு இருக்கிற சில நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணுறது எல்லாம் நாளைக்கு ராஜ்யத்தில் பேசப்படும் சப்ஜெக்டாக. ஆனால் எப்படின்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார், பேசுவார். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் இல்லைங்களா, இங்கே ஒரு 50 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தோராயமா. இப்போ 50 தேவதூதர்கள் இங்கே இருக்காங்க, கையில் ஒரு குயர் நோட்டோடு என்ன பண்ணுறாங்க, நம்ம மைண்டு இப்போ என்ன யோசிக்குது, காலையில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ணுற எல்லாமே தேவன் ரெக்கார்ட் பண்ணுறார். மத்தேயில அருமையாக சொல்கிறார், நமக்கான தேவ தூதர்கள் தினந்தோறும் பரலோகத்தில் தேவன் என்ன பண்ணுறாங்க. அப்படின்னா எப்படி பிரதர் சபையுடைய வாழ்க்கையை தேவன் ஞாபகம் வச்சு பாருன்னா, தனித்தனியாக ஒரு ஆள் போட்டிருக்கார். நமக்கான தேவ தூதர்கள் நம்ம நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் ரெக்கார்டு தான். கரெக்டுங்களா? ஒரு குட் எக்ஸாம்பிளாக நாளைக்கு உலக ஜனங்களுக்கு இருக்க போகிறோம்னு பார்க்கணும். இப்படி தான் சத்தியம் போதிக்கப்படும். ஸோ இப்படி போதிக்கப்படும் போது கிங்டமுடைய பிளஸ்ஸிங் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு உலக ஜனங்கள் உயிர்த்தெழும் போதும் அவங்களே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. அவங்க யாரையும் உயிர்த்தெழுந்த பிறகு டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவன் எல்லா பிளஸ்ஸிங்கையும் கொடுப்பார். அதுக்கு ஒரு உருவகமாக ஒரு வசனம் வாசிக்கலாம். மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இப்போ வசனம் கவனிக்கிறோம். அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும். உயிர் தள்ளக்கூடிய உலக ஜனங்களுக்கு 2 விசேஷமான பிளஸ்ஸிங் இருக்கு. ஒன்று, கண்ணுக்கே தெரியாம சபை அவர்களை வழி நடத்துவாங்க. இன்னொன்று, கண்ணுக்கே தெரியக்கூடிய முற்பிதாக்களும் அவர்களை என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. அதான் வசனம் பார்க்குறோம். அவன் தன் தன் திராட்சை செடி நிழல்னா என்ன அர்த்தங்க? திராட்சை செடி யாரு கம்பேர் பண்ணி படிச்சிருக்கோம்? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள். அப்போ இங்கே என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, உயிர் தள்ளக்கூடிய ஒவ்வொரு உலக ஜனங்களுக்கும் ஒவ்வொரு சபையின் பிள்ளைகளுடைய நேரடி பராமரிப்பு இருக்குன்றார். எப்படி பிரதர் 1,44,000 பேர் தான் இருக்கிறாங்க, எப்படி அத்தனை பேர்த்த பராமரிக்க முடியும்னா, அவங்க இருக்கிறது மகிமையில். ஒரு தூதன் 1,85,000 பேரை ஓவர் நைட்டில் என்ன பண்ணுறாரு. ஒரு சாதாரண தூதனுக்கே எவ்வளோ பவர்னா, தேவ சாயலை அடையக்கூடிய சபையின் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் பவர். இதுக்கு சகோதரர்கள்லாம் சும்மா கெஸ்ஸிங் சில அனுமானங்கள் கொடுக்கும்போது, ஒரு சர்ச் கிளாஸ் மெம்பர் இருக்காருன்னா அவரு கீழே 1,44,000 உலக ஜனங்கள் இருப்பாங்களாம் நேரடி கண்காணிப்பில். அது அப்படின்னு என்னன்னா, அவ்வளோ ஜனங்களுக்கும் இந்த 1,44,000 பீப்புள் சஃபிஷியன்ட். அப்படி தான் தேவனுடைய செலெக்ஷனே இருக்கு. அப்போ சபை இங்கே என்ன சொல்றாருன்னா, தன் தன் திராட்சை செடி நிழல்னா உலக ஜனங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சபையில் யாரோ ஒருத்தர், ஒரு நபர் பராமரிப்பில் இருப்பார், ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக. அடுத்து, தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும். அத்திமரம் யாருன்னு படிச்சிருக்கோம், இஸ்ரேல் தேசம், அதில் விசேஷமா இந்த முற்பிதாக்கள். அப்போ ஒவ்வொரு உலக ஜனங்களுக்கும் இண்டிவிஜுவல் கேர் எடுக்கிறதுக்கு ஒரு சர்ச் கிளாஸ் மெம்பர், ஒரு முற்பிதா கம்பல்சரி இருப்பாங்க. இது தேவன் ப்ராமிஸ் பண்றார். அது கீழே தான் அவர்கள் இருப்பாங்க. அவங்க பயப்பட வேணாம், சேனைகளின் கர்த்தருடைய வா என்ன பண்ணுது இதை. அப்போ உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதெல்லாம் நம்ம இமேஜின் பண்றதை விட ஜாஸ்தி இருக்கும். சில வசனங்கள் தேவன் கொடுக்குற வார்த்தைகளை நம்ம உணரும் போது அந்த பிளஸ்ஸிங்கை நம்மளால கொஞ்சம் என்ன பண்ண முடியும்னா ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங்க்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுந்து என்ன பண்ண போறாங்க, வரப்போறாங்க. ஸோ இவங்க வராங்க இல்லைங்களா உயிர்த்தெழுதல்ல. உயிர்த்தெழுந்து இவங்க திருந்தணும், அதுதான் ஃபர்ஸ்ட். உயிர்த்தெழுற இந்த உலக ஜனங்கள் எப்படி வருவாங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நம்முடைய சில உயிர்த்தெழுதல்ல சில விஷயங்கள் நம்ம அனுமானிக்கிறோம். அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது லிட்ரலா அவங்களுக்கு என்ன நினைவு இருக்குன்னா, சரீரம் தேவன் ஏதோ ஒரு சரீரம் கொடுக்க போறாரு, அது என்ன நம்ம கிளியரா தெரியல. பட் நினைவுகள் பழைய நினைவுகளோட தான் வருவாங்க. பிரெயின் என்ன ஆகாது, அழியாது, அப்படியே தான் வருவாங்க. ஏன்னா புதுசா தேவன் பிரெயின் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா இது எதுவுமே அங்கே பயன்படாது. பழைய நினைவுகளை, பழைய நம்பிக்கைகளை அவர்கள் அழிச்சு தேவனுடைய திட்டத்தை அவங்க என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ளணும். கோவப்படுறாரா, கோவப்படாம என்ன பண்ணும் இருக்கணும். மூட நம்பிக்கையில் இருந்தாரா, இங்க உண்மையான கடவுள் யாருன்னு என்ன பண்ணும், கற்றுக்கொள்ளணும். இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். இது உயிர் தள்ளக்கூடிய ஒவ்வொரு உலக ஜனங்களுக்கும் ஒரு காலம் அளவு தேவன் கொடுக்கிறார். 100 வருஷம் கொடுக்கிறார் ஒருத்தருக்கும். அந்த 100 வருஷத்துக்குள்ள அவங்க என்ன ஆகணும், மேக்சிமம் 100 வருஷம்.
ஸோ வாசிக்கலாம். ஏசாயா 65:20. ஏசாயா 65:20. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா, ஒரு 100 வருஷம் தவணை என்ன பண்ணலாம், உயிர்த்தெழுதல்ல ஜனங்களுக்கு கொடுக்கப்படலாம். நல்லா கவனிங்க. இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் என்ன பண்ண மாட்டாங்க, உண்டாகிறார்கள். என்னன்னா 100 வயசு ஒருத்தருக்கு போய் அவர் சாகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை தேவனு விரும்பாத செஞ்சு அப்படி சாகிறவர் கூட என்னவா தான் இருப்பார்னா பாலகன் அல்லது மன்னிக்கும் வாலிபன் என்று என்ன பண்ணுவான். அப்படின்னா என்னன்னா 100 வருஷம் தவணை கொடுக்கப்படுதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்படி உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து சத்தியங்கள் கொடுக்கப்பட்டு எது சரியான வழின்னு சொல்லி கொடுக்கப்பட்டு அதில் நிறைய விஷயம் இருக்குது. வேறு சில பாடத்துலலாம் அதை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். இவங்களுக்கு இந்த தவணையெல்லாம் கொடுக்கப்பட்டு பர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 ஆண்டு அரசாட்சி முடிகிற வரைக்கும் பர்ஃபெக்டோடு இருந்துகிட்டே இருப்பாங்க. இறுதியாக தேவன் ஒரு டெஸ்ட் வைப்பார். இது நீங்கள் வெளிப்படுத்தல கவனிச்சிங்கன்னா, மீண்டும் ஒரு முறை சாத்தான் கட்டப்பட்டதிலிருந்து தேவன் காவல்லேருந்து ஓப்பன் பண்ணுவார். யாரெல்லாம் திரும்ப சாத்தானுடைய சொல் பேச்சு கேட்டு அந்த 1000 ஆண்டு அரசாட்சி முடியும் போது அவன் பின்னாடி போகிறாங்களோ அவங்கள கம்ப்ளீட்டாக 2ஆம் மரணம்னு ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவார்னா அழிச்சிருவார். ஸோ அப்போ இந்த உலக ஜனங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச காலம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது ரெவல்யூஷனில். லிட்டில் சீசன் சொல்லுவாங்க. சாத்தான் திரும்ப விடுதலை ஆகிறது அந்த டைமில் நடக்கும். இந்த உலக ஜனங்களை தேவன் 2ஆக பிரிப்பார். இது என்ன சப்ஜெக்டில் படித்தோம்? புதுசாக ஞானஸ்தானம் எடுத்த அன்பு சகோதரர்கள் சொல்லுவாங்க. பழசாக இருந்தவங்க சொன்னாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கா? ஸோ வெள்ளாடு செம்பரியாடு 3 அறுவடைகள் பார்க்குறோம் இல்லைங்களா? முதல் அறுவடை 2ஆம் அறுவடை பார்த்துட்டு கோதுமை பதர் கோதுமை களைன்னு படிச்சிருப்போம். 3ஆவது அறுவடை குறித்து பார்க்கும்போது உலக ஜனங்கள் எப்படி பிரிக்கிறாருன்னா வெள்ளாடு செம்மறியாடு. செம்மறியாடுங்கிறது மேய்ப்பனுடைய இருக்கும், கூட்டமாக இருக்கும். வெள்ளாடுங்கிறது கீழ்ப்படியாது அப்படின்ற சில விஷயத்தை படிச்சிருக்கோம். இப்படி உலக ஜனங்களை இறுதியாக தரம் பிரிப்பார். ஏன்னா சத்தியம் சொல்லி கொடுத்து எல்லா நன்மையும் கொடுத்து சாத்தான் கட்டப்பட்டு இப்படி எல்லா நன்மையும் வாங்கியும் திரும்ப குறும்பு பண்ணி தேவனுக்கு பிரியமில்லாத விஷயத்தை பண்ணுற உலக ஜனங்களை தேவன் கம்ப்ளீட்டாக அழிக்கிறார். ஒரு சொற்பமான வகுப்பார் போவாங்க, அதுலேயும் அவங்க சாத்தானோடு சேர்ந்து என்ன பண்ணப்படுவாங்கன்னா அழிக்கப்படுவாங்க. மீதி இருக்கிற மற்ற உலக ஜனங்கள் சதா காலமும் ஆதாம் எப்படி ஏதேனில் இருந்தார், பாவம் பண்ணாமல் இருந்தால் ஆதாம் எப்படி இருந்திருப்பாருங்க, அந்த மாதிரி தொடர்ந்து யுகா யுகம் டைம் லைனில் கிடையாது, தேவ ராஜ்யத்தில் உலக மக்கள் இருப்பாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது சபை பரலோகத்தில் இருக்கும். சபைக்கு உதவியாக திரள் கூட்டம் அவங்களுக்கு கீழே பரலோகத்தில் இருப்பாங்க. இந்த 2 பேரும் யாரை தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்பிதாக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. முற்பிதாக்கள் தான் இதை எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்படி தான் தேவனுடைய திட்டம் பிரம்மாண்டமாக அப்படி நிறைவேற போகுதுன்னு பார்ப்போம். இப்போ பாடத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். உயிர்த்தெழுதல்னு ஆரம்பித்தோம். உயிர்த்தெழுதல்ங்கிறது திரும்ப எழுந்து நிற்கிறது. இந்த உயிர்த்தெழுதலுடைய ஆர்டர் இருக்குது. முதல் பலன் கிறிஸ்து, முதலாம் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துக்கு அப்புறம் சபை. இந்த சபையுடைய உயிர்த்தெழுதல் 1878 4 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா ஆரம்பமாகுது. அதுக்கு ப்ரூஃப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த உயிர்த்தெழுதலில் 2 வகை இருக்குது. மரித்த பரிசுத்தவான்கள், அறுவடையின் பரிசுத்தவான்கள். மரித்த பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்துட்டாங்க. அறுவடையின் பரிசுத்தவான்கள் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பார்க்குறோம். நாம் கரெக்டாக கோர்ஸ் முடிக்கும்போது 140,000 பேர் என்ன ஆவாங்கன்னா நிறைவேறுவாங்க. இதுக்கப்புறம் இமீடியட்டாக இந்த பூமியில் என்ன ஆகுன்னா ஒரு உபத்திரவ காலம் வரும். இந்த உபத்திரவ காலத்தில் தங்களுடைய அழைப்பு போயிருச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப விட்னஸ் பண்ணி அந்த உபத்திரவத்தில் மாட்டி ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்து வர்றவங்க தான் யாருன்னா திரள் கூட்டம். அவங்க சபைக்கு அப்புறம் தோழி வகுப்பாரா உயிர்த்தெழ போகிறாங்க. இப்படி இந்த 2 உயிர்த்தெழுதலும் நடக்கும்போது இஸ்ரேல் நடக்கிற யுத்தத்துடைய மைய பகுதியில் இஸ்ரேல் ஜனங்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது இந்த முற்பிதாக்களை தேவன் என்ன பண்ணுறார், உயிர்த்தெழுப்புறார். இந்த முற்பிதாக்கள் மாம்ச சரீரத்தில் வந்து யூதர்களை ரட்சிக்கிறாங்க. அப்படி ரட்சிக்கும் போது இந்த முற்பிதாக்களுக்கு ரான்சம் மட்டும்தான் தெரியணும், அதை தேவன் சொல்லிக் கொடுக்க போகிறார். இந்த முற்பிதாக்கள் யூதாவை மட்டும் இல்லை உலகத்தையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா ரட்சிக்க போகிறாங்க. இந்த யுத்தம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு மீந்திருக்கிற ஜனங்களோடு கிங்டமுடைய பிளஸ்ஸிங்ஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ரிசரக்ஷன் என்ன ஆகும்னா பேட்ச் பை பேட்சாக வருவாங்க. உயிர் தள்ளக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் முற்பிதாக்கள் மூலமாக சபையின் மூலமாக அநேக படிப்பினைகள் சொல்லிக் கொடுக்கப்படும். அதை கேட்டு யார் சரியாக இருக்கிறாங்களோ தொடர்ந்து கிங்டமில் இருப்பாங்க. கீழ்ப்படியாதவர்கள் 2ஆம் மரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி எப்போவுமே சப்ஜெக்ட் கேட்டு நம்ம பரலோகத்தில் 140,000 பேர் இருப்போம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் தேவன் நிறைய பிளான் வச்சுருப்பார், நமக்கு வெளிப்படுத்தலை. இன்னும் சாகாமையில் இருக்க போகிறோம்.
தேவனுக்கு இருந்த அதே நிலைமை கிறிஸ்து இயேசு கிடைச்சிருக்கு. இப்போ அதே நிலைமை நமக்கு கிடைக்க போகுது. தேவனும் கிறிஸ்து இயேசுவும் சபை நம்மளும் ஒரு சாகாமைன்ற நிலைமையில தேவன் இன்னும் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கலாம். நமக்கு தெரிஞ்சது பூமி மட்டும்தான், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தேவன் என்ன திட்டம் வச்சிருந்தாலும் அதுல ஒரு மாபெரும் ஒரு பங்கு சபைக்கு என்ன பண்றாருன்னா தேவன் கண்டிப்பா கொடுப்பார். சதா காலமும் சபையின் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக தான் எப்பவுமே இருப்பாங்க. அப்படி எப்பவுமே இருப்பாங்கன்னு தெரியறதுனால தான் அவங்களுக்கு அழியாம என்ன பண்றாருன்னா தேவன் கொடுக்குறாருன்னு பார்க்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த அழைப்புக்காக, இந்த மேன்மைக்காக எதெல்லாம் தியாகம் பண்ணலாம்? எல்லாத்தையும் ஒரே வரியில் முடிச்சிட்டாங்க. சீக்கிரம் சப்ஜெக்ட் என்ன பண்ணுங்க. ஸோ பவுல் பண்ணாரு. பவுல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு நாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இன்னும் என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமின்றி விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதாவது பவுல் சர்ச் கிளாஸாக மாறிட்டார். கரெக்டுங்களா? சர்ச் கிளாஸாக மாறின பவுல் கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நிறைய பெரிய பெரிய நபர்கிட்ட ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுங்க, நான் உங்களை மாதிரி மாறணும் அப்படின்னு கேட்பாங்க. பேட்டிகள்லாம் நிறைய பேர் எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பவுல்கிட்ட போய், பவுல் எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் கொடுங்க, நாங்கள் அந்த நிலைமைக்கு வரணும் உங்களை மாதிரி அப்படின்னா அவர் ஒரே அட்வைஸ் கொடுக்குறார். அவர் சொல்கிறார் பாருங்க, எப்படி ஆயினும், கீழே அந்த வார்த்தை எப்படி ஆயினும்னா என்ன சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இன்னைக்குள்ளே எனக்கு பணம் என்ன ஆகணும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கேள்விப்பட்டிருப்போம், சொல்கிறோமோ இல்லையா கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க. இப்போ அதை தான் சொல்கிறாரு, எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன். பவுல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அவர் திருமணம் கூட என்ன பண்ணல இதுக்காக. அப்படின்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளும் அதே தான், சபையாக மாறணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்னு நமக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் நஷ்டம்னு எண்ணணும், எல்லாத்தையும் இன்னும் அற்பமாக எண்ணி குப்பைன்னு விட்டாதான் இந்த அழைப்புடைய மேன்மையை நம்மளால் என்ன பண்ண முடியும், சின்சியராக பிடிச்சிக்க முடியும். அப்போ ஒரு மாபெரும் பிளஸ்ஸிங்குள்ளே போகணும் அப்படின்னா சில ரிஸ்க் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், எடுத்து தான் ஆகணும். பவுல் எடுத்தார், இன்னைக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கார். நாம் இன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு உலக மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ரோல் மாடலாக இருப்போம்னு பார்க்குறோம். ஸோ இறுதியாக ஒரு வசனம் படித்து இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 37. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 வசனங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அதாவது நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் படிச்சிருப்போம். இங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா, முற்றும் ஜெயம் கொண்டவர்கள், மோர் தென் ஓவர் கம்மர்ஸ், எக்ஸ்ட்ரீம். அவர் என்ன சொல்றார், நம்மளை இந்த அழைப்புல இருந்து யாரால பிரிக்க முடியும்னு கேட்குறார். பவுல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்றார். இப்போ நம்மளே அப்படி கேட்டுக்கிட்டா, ஒருவேளை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனை வருது, உபத்திரவம், உடனே சத்தியத்தை விட்டு கொடுத்துருவோமா? என்ன பதில் சொல்லலாம்? இதுக்கு பேர் தான் அமைதியா. ஒரு பெரிய உபத்திரம் வருது பிரதர், கிறிஸ்துவோடைய அன்பை விட்டு நம்ம பிரிஞ்சிருவோமா, சத்தியத்தை விட்டு நம்ம போயிடுவோமா அப்படின்னா நம்முடைய பதில் 2 பேர். ஏன்னா அந்த 2 பேரும் பதில் சொன்னா தானே சப்ஜெக்ட் முடியும். கண்டிப்பாக போக மாட்டோம். இதான் நமக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இதுதான். கரெக்டுங்களா? கண்டிப்பாக போக மாட்டோம். வியாகுலம், கவலை, துன்பம் போட்டு நம்மளை நசுக்கிறாங்க, போக மாட்டோம். பசி, சாப்பிடவே நமக்கு சூழ்நிலை இல்லை, நமக்கு அந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடி, ட்ரூத்தை விட்டுருவோமானா விட மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக மேலே. நிர்வாணம், நம்மளை மோசமாக இந்த சத்தியத்தின் நிமித்தமாக நம்மளை ரொம்ப மோசமாக நடத்திட்டாங்க. யாருமே நம்மளை வந்து காப்பாற்றலையே பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீலிங், கில்ட்டி ஃபீலிங் வருது. ஓடிடுவோமா சபையை விட்டுன்னா? கண்டிப்பாக போக மாட்டோம். இதெல்லாம் நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். அடுத்து சொல்கிறார், நாசம் மோசமோ, பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு பிரச்சனை, திடீர்னு நிலநடுக்க வந்துருச்சு, நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம் நம்ம குடும்பத்தில். இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் இப்போவே மைண்ட் என்ன பண்ணிக்கணும், ரெடி பண்ணுறது தான். என்ன சூழ்நிலை, நாசம் மோசமோ பட்டயமோ என்ன வந்தாலும் நமக்கு ஒரு மரணம், ஒரு த்ரெட்டே வருது, நம்மளை ஒருத்தர் மிரட்டுறாங்க,
எது வந்தாலும் ஒரே பாயிண்ட் தான், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற ஒரு ஆளே எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு ஒன்று தான், கிளியராக சொல்கிறார் பவுல் சொன்ன மாதிரி தான். எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன், நஷ்டம்னு எண்ணுறேன், குப்பையமா என்னும்போது எப்படியாவது இதில் என்ன பிரச்சனை எனக்கு வந்தாலும் சரி, அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் என்ன ஆகணும், அந்த நிலைமையை அடையும்படிக்கு எல்லாத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு உறுதியாக இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் அந்த சூழ்நிலையை கொடுக்குறாரோ இல்லையோ, நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி சபைங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போவார். ஏன்னா சபைங்கிற ஒரு மாபெரும் ரட்சிப்புக்குள்ளே தான் மீதி இருக்கிற எல்லா உயிர்த்தெழுதலுக்கு உண்டான காரண காரியங்களும் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத இந்த நாள் நம்ம கற்றுக்கொண்டோம். பொறுமையோடு தேவ வசனங்களை கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளிலும் தேவன் தமது தாசர் மூலமாக உயிர்த்தெழல் என்ற அடிப்படை சத்தியத்தின் வாய்ப்பிலும் கூட மிக அழகாக எடுத்துரைத்தார். சத்தியத்தை வெளிப்படுத்திய பிதாவை தேவனுக்கு 1000 துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். தூது கொடுத்த அன்பு சோதர் அவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூட சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளுக்குரிய இரவின் கீதத்தை அன்பு சோர் ஆசிரியர் அவர் வாசிப்பார்கள். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இனிய கீதங்கள். மே 26ஆம் தேதி. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இதற்குண்டான விளக்கம்: கர்த்தருடைய ஜனங்களுக்கு நியாயமும் அவருடைய வழிகளும் அவருடைய ரட்சிப்பின் திட்டங்களும் ஆழமாக அவர்களுடைய இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். உலகமும் உலகை சேர்ந்தவர்களும் தங்களுடைய சீஷரை தவிர வேறு ராஜா இல்லை என்று கூக்குரலிட்டாலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் இஸ்ரேலருக்கும் இதற்கு நேர் எதிரிடையாக கர்த்தரே ராஜா, அவர்களுக்கு எல்லாம் அவரே. தேவ கட்டளைப்படி நாம் பூமிக்குரிய அதிகாரிகளுக்கு மதிப்பு கொடுப்போம். ஆனாலும் தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய மாட்டோம். நம்முடைய ராஜாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்ட இம்மானுவேல் நம்மோடே இருந்து நமக்கு வழிகாட்டுவார். கிறிஸ்துவே அவர். அவர் நம்முடைய இருதயங்களில் வாசமாயிருந்தால் நம்முடைய நடக்கைகளிலும் வார்த்தைகளிலும் நாம் எங்கிருந்தாலும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பது சுலபம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மளை மறுதலிப்பார். நாம் அவரை அறிக்கையிட்டால் அவரும் நம்மை பிதாவின் முன்பாகவும் பரிசுத்த தூதர்கள் முன்பாகவும் அறிக்கையிடுவார். இறுதியாக நம்மை மீட்டு தமது சரீரமாக முன்பே வாக்களித்தபடி அவருடைய சுதந்திரத்தில் பங்கு கொண்டு பூமியின் குடிகளை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டிய நிலைமைக்கு உயர்த்துவார் என்பதே. ஆமேன். இந்த கூடுகைக்கு நேரவாக பாடல் எண் 93 நீரின்றி வாழ்வேது இரவு என்ற பாடலை அனைவரும் நின்று பாடுவோம்.
இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நன்மைகள் செய்தீரையா, அது எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இந்த கூட்டத்துக்கு நிறைவாக அன்பு சகோதரர் தாம்சன் அவர்கள் ஜெபத்தில் ஈடுபடும்படி அன்பு அழைக்கிறோம். அத்தோடு கூட இந்த கூட்டம் தேவ சமாதானத்தோடு நிறைவடையும். எல்லா துதிக்கும் பாத்திரவானாய் இருக்கிற ஒன்றான மெய்த்தகப்பனே, உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளை எங்களுக்கு காண கிருபை செய்து காலை முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை எல்லாவித தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து இதோ இந்த மாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஒன்று கூடி உம்மை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்யவும் விண்ணப்பம் செய்யவும் நீர் பாராட்டின கிருபைக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கோ இருந்த எங்களை எல்லாம் சத்தியத்தின் நிமித்தமாக ஒன்று கூட்டி உம்முடைய பிரமாணங்களை ரகசியங்களையும் கொடுத்து கடைசி காலத்தில் எங்களை தெரிந்தெடுத்து
கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா எங்களை மாற்றுவதற்கு நடப்பித்து வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய தாசன் மூலம் எங்களுக்கு கொடுத்ததான சத்தியத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுதல் மேன்மை இன்னதென்று எங்களுக்கு தெரிவித்திருக்கிறீரப்பா. இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் எல்லா விதத்திலும் நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவுக்கு ஏற்ற கிரியை இந்த பூமியிலே வெளிப்படுத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாயலாகவே மேறவர் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பரத்திலிருந்து தந்தரலும் அப்பா. எங்களை விசுவசித்து கொடுத்திருக்கிறதான இந்த மேலான சத்தியத்திற்கு எந்த விதத்தில் நாங்கள் விசுவாச குலைச்சலை ஏற்படுத்தி விடாதபடி எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஒவ்வொரு நிமிஷமும் உறுதிப்படுத்தி கொள்ளத்தக்கதாக எங்கள் ஓட்டம் கிறிஸ்துவுக்குள்ளாகவே ஓடி முடிக்க எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவியை தாரும் தகப்பனே. அநேக நேரங்களில் பலவீனமான இந்த மாம்சத்தில் நாங்கள் வீழ்ந்து போய் விடுகிறோம். ஆனாலும் எங்களை தள்ளி விடாதபடி தூக்கி எடுத்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வருகிற ஒவ்வொரு கிருபைக்குமாக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்திலே நாங்கள் தியானித்து அதற்கேற்ற கிரிகளை இந்த பூமியிலே வெளிப்படுத்த எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் தகப்பனே. எந்த விதத்திலும் நாங்கள் சோரம் போய் விடாதபடி வழிவிலகி போய் விடாதபடி மீறுதலான காரியங்களையும் செய்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றி வகை தேடி திரிகிறானப்பா. அவனுடைய வஞ்சனை மலையிலே ஒரு நாளும் நாங்கள் வீழ்ந்து விடாதபடி எங்களது ஓட்டம் லக்கை நோக்கி ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையான பரிசுத்த ஆவியை உங்களுடைய பரத்திலிருந்து தந்தலும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். வரை தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி இனி இந்த சபை கூடுதலை கலந்து கொண்டு சத்தியத்திலே மென்மேலும் வளர உம்முடைய பரிசுத்தாவி எங்களுக்கு தாரும் தகப்பனே. இப்பொழுதும் பிரிந்து சென்றாலும் பிரியாத நேசக்கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் அப்பா. இப்படியாக கேட்டதும் கேட்ட மறந்த நல் ஈவுகள் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு தந்தது போல இனிவரும் காலங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய குமாரனும் மீட்பரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் அன்பின் பிதாவே. ஆமென்.